பார்ட் 2 போட்டுக்கிறேன் சார். பார்த்தாங்களான்னு அப்ப தெரியாது. வந்தவங்க எல்லாம் எப்படி சார் அப்போ வந்தவங்க அது எல்லாம் எப்படி இப்ப ராமு சார் அதிகாரம் பண்றாரு அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்காக வந்திருப்பீங்க. சரி நம்ம எங்க அதிகாரம் பண்றாரு? எப்படி பெண் அதிகாரத்தை எப்படி அதிகாரம் பண்றாருன்னு பார்க்க போறோம். இப்படியே பேச வேண்டியது, இப்படியே பேச வேண்டியது. மாலதி சொல்லுங்கப்பா. இப்படியே நம்மள பேசி பேசி ஆமா நாங்க எங்கேயாவது உங்களை அதிகாரம் பண்றோம் ஐயா? பாவம் மட்டும் ஐயா. ஐயோ பாவம். ஐ பிலீவ் இன் ஈக்குவல் ரைட்ஸ்ன்னு சொல்லுவோம். பெண்கள்லாம் எக்ஸ்ட்ரா எல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா we will have equal rights. எக்ஸ்ட்ரா நீங்க வச்சுக்கிற எக்ஸ்ட்ரா ரைட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டா we believe in equal rights. நாங்களே பாவம். சார் கொஞ்ச நஞ்சு இருக்கிற ரைட்ஸ புடுங்காது இருந்தா சரி சார். நீங்க வேற எக்ஸ்ட்ரா ரைட்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. நானு பேசுறதே ரொம்ப கம்மி சார். எதையாச்சும் ஒண்ணு ரெண்டுங்க என்ன பேசுனா பின்னாடி வைஃப் இருந்தாங்கன்னா அந்த பேச்சு ரெண்டு கூட வராது சார் எனக்கு. எப்பா ஏன் சார் இப்படி எல்லாம் சொல்றீங்க? நீங்க ஏன் சார் இப்படி போட்டு கொடுக்குறீங்க திடீர்னு? உண்மைதான் சார். யாரு பாருங்க 78 வயசுலயும் அது இன்னும் கூட அந்த வரலான்னு இத பாருங்க. அதுதான் உண்மைதான் சார். எங்க சார் கூட சார் நல்லா வேகமா சிரிச்சு போன்ல கடகடன்னு பேசிட்டே இருப்பாரு. என்ன பார்த்தோடனே கொஞ்சம் லைட்டா ஆஃப் ஆகும், சவுண்ட் குறையும். அதான் சொல்லுவாங்க, ஓம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நெத்தி பொட்டுல அதிர்வலையெல்லாம் வருமா. ஏங்கன்னு குரல் கேட்டுச்சுன்னு வச்சுங்களேன், தலையில இருந்து கால் வரைக்கும் அதிர்வலை வரும். சார் எம்ஐஎம் ஃபண்ட்ல போட்டுருவோம், இதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிடுச்சு. கேட்டா போதும், வேலைக்காரன் பண்ணா ஏன் நல்லா இருக்கீங்களா, அப்பா நல்லா இருக்கீங்களா கேட்டு போவாங்க. அங்க இருந்து மேல இருந்து பாத்துக்கிட்டு என்னங்க உங்ககிட்ட மட்டும் அங்க பேசிட்டு போறாங்க, என்ன பார்த்தா முறைச்சிட்டு போறாங்க. பாருங்க, தெருல ஒரு வேலைக்காரமா கிட்ட ஐயா நல்லா இருக்கீங்களா, அப்பா நல்லா இருக்கீங்களா கேட்டா கூட மேல இருந்தே பாத்துட்டு இருப்பாங்க. அது என்ன என்ன பார்த்தா முறைச்சிட்டு போறாங்க. அன்பு சார், அவ்வளவு அன்பு சார் உங்க மேல. ராம சார் சார் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. இந்த பெண் அதிகாரம் வேணாம் சார், இந்த பெண் அதிகாரம் நல்லா இருக்குது. ஓட்டுறதும் ஓட்டலாம் வாங்க. சிவகுமார் சார் சொன்ன மாதிரி எங்கூட்டு சோக கதை என்னன்னா, முதல்ல ஏங்கன்றாங்க, அப்புறம் யோசிப்பாங்க என்ன சொல்றதுன்னு. அகிம்சிகா சைலண்டா இருக்கிறாங்க, என்ன சொல்றதுன்னு யோசிக்கிறாங்க. சார் அகிம்சிகா அந்த சுவிட்சர்லாந்து தான் அந்த சின்ன பொண்ணோட பேரு. அகிம்சிகா இவங்க சார் சுவிட்சர்லாந்து அவங்க தானே? இல்ல அந்த சின்ன பொண்ணு இலங்கையில இருந்து வரும், அது பேரு என்ன? ஸ்ரீலங்கா. அவங்க வர்றது இல்ல, அவங்க பேரும் அகிம்சா இல்ல அகிம்சிகா இல்ல, அந்த பொண்ணு பேர் வேற, அவங்க பேர் வேற. இதே மாதிரிதான் வரும். மறந்துருச்சு, ரொம்ப நாள் ஆச்சுல, வரல இல்ல, ஞாபகம் இருக்கு, பார்த்து சொல்றேன். ரைட், ஓகே, ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நமக்கு. அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி 985, இன்னும் 15 நிகழ்ச்சி தான் இருக்குது 1000க்கு. பெண் அதிகாரம் பகுதி 2 பார்க்க போறோம். முத்தையராமன் சார் தான் பத்தி போன வாரம் பெண் அதிகாரத்தோட பகுதி 1 பேசினாரு. இந்த வாரம் பகுதி 2, அதுல 5 பகுதியை பேசினாரு. 5 பெண்கள் பத்தி, பத்மா மேடம் எழுதுனதை பத்தி பேசினாரு. ஒரு அருமையான டாக், நல்ல ஒரு புத்தகமா இருந்தாலும் பல பெண்கள் இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பெண் அதிகாரம்ன்றது நம்ம கையில முழு அதிகாரத்தையும் எடுத்துக்கிறது இல்லைன்றத தெளிவா சொல்லியிருக்காங்க. ஆனா அது முழுமையா எந்த அளவுக்கு செயல்படுறதுன்றதுதான் இங்க எல்லாருமே சந்தேகமா இருக்குது. பெண் அதிகாரம்ன்றது இவங்க ஐபிஎஸ் சொல்லியிருக்காங்க, திலகவதி ஐபிஎஸ் சொல்லியிருக்காங்க. பெண் அதிகாரன்றதுக்காக எல்லாரும் ஆண்கள் தண்ணி அடிக்கிறாங்கன்றதுக்காக நம்ம போய் தண்ணி அடிக்க கூடாது, சிகரெட் பிடிக்கிறாங்கன்றதுக்காக சிகரெட் பிடிக்க கூடாது அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க.
பல கேள்விகள் வருது. பெண் அதிகாரம்ன்றப்ப நமக்குள்ள பல கேள்விகள் வருது. பல செயல்களை நம்ம யோசிக்கிறோம், சிந்திக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எந்த அளவுக்கு இது அதிகாரம்ன்றது என்ன, பெண் அதிகாரம் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்ற வார்த்தைகளை ஒவ்வொரு ஆளுமையும் இதுல சிறந்த ஆளுமைகள் இதுல வந்திருக்க ஆளுமைகள் எல்லாம் ஓரளவுக்கு வாழ்க்கையில வாழ்ந்து ஒரு அந்த அனுபவங்களை பகிர்ந்து இருக்கிறாங்க. அது மூலயமா இப்ப இவங்க என்ன சொல்ல வராங்கன்றதுதான் இங்க கருத்தா சொல்லியிருக்காங்க. ஆனா இன்றைய தலைமுறை அந்த மாதிரி இருக்கிறாங்களா? பெண் அதிகாரம் அப்படின்றது கையில வச்சுட்டு ஆனா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்றது சில கேள்விக்குறியா இருக்குது. பல நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த பெண் அதிகாரம்ன்றது தலைகீழ இருக்குதா அப்படின்றது, பல டிவி நிகழ்ச்சி எல்லாம் பார்க்கும்போது இந்த பெண் அதிகாரம்ன்றது அப்படியே தலைகீழ மாறிடுச்சா அப்படின்ற ஒரு சிந்தனை தோணுது. இது மாறி இருக்குதா, அப்படியே மாறி இருக்குதா அப்படின்ற சிந்தனை தோணுது. இந்த மாறுதல் நல்லதுக்கா அப்படின்றது தோன்றப்ப என்ன தோணுதுன்னா, பல நேரங்கள்ல இந்த பெண் அதிகாரம் அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுமோ, ஒரு அந்த ஈக்குவல் ரைட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அது வேற மாதிரி ரைட்ஸ் போதா அப்படின்ற கேள்வி எல்லாம் இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே ஒரு சிரிச்சாலும் கூட சில உண்மையாவே அது சீரியஸா சிந்திக்க வேண்டிய செய்திகள் தான். நம்ம சிரிச்ச நிகழ்வுகள் எல்லாருமே பேசிட்டு இருக்கோம், திடீர்னு வந்தா எல்லாம் ஆஃப் ஆயிடுறாங்கன்னா அது சிரிப்பு இல்லாது, அங்க ஒரு உளவியல் இருக்குது. அந்த உளவியலை நம்ம பார்க்க வேண்டிய சூழல்ல தான் இருக்கிறோம். எப்படி போகும் காலம்? பெண் அதிகாரம் என்றது நாம கொடுக்கிறோமா? இன்றைக்கு எல்லா ஆண்களும் கொடுக்கும் நிலையில் தான் இருக்கிறார்கள், வாங்கும் நிலையில் இல்லை. பெண்களுக்கு அதிகாரம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, அவங்களே எடுத்துக்கிறாங்க. ஆண்களும் கொடுக்குறாங்க. பல இடங்கள்ல அந்த அதிகாரங்கள் மீறப்படுகிறது. அது வேற வேற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அது நம்ம பார்த்துதான் இருக்கோம். அந்த இடங்கள்லாம் நம்ம மாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்குது. பார்ப்போம் என்ன இனி தொடரும் கதைகள். ஆளுமைகள், இந்த 5 ஆளுமைகளை பற்றி பார்த்தோம். மற்ற ஆளுமைகளை பற்றி இந்த முறை பார்ப்போம். அவர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க இந்த புத்தகத்தில் பார்ப்போம். திரு முத்தையாராமன் சார். வணக்கம். வந்திருக்கும் எல்லோருக்கும் வாழ்த்து, வணக்கம், பாராட்டு, நன்றி. டாபிக் பேர் பெண் அதிகாரம். பெண் அதிகாரம் சொல்ற போது பெண்களுடைய ஆளுமை, பர்சனாலிட்டி அப்படின்னு பார்க்குறோம். முன்ன ஆளுமைன்னா ஆண்மைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அப்புறம் ஆளுமை அப்படின்னு மாற்றிட்டாங்க. பர்சனாலிட்டிக்கு ஃப்ராய்டு சொல்றது தாட்டு, ஃபீலிங், ஆக்ஷன் 3ம் சேர்ந்தது பர்சனாலிட்டி. அப்போ பெண்களோட பர்சனாலிட்டியை பற்றி பார்க்குற போது இவங்க சாதனை பண்ணவங்க. இதுதான் ஃபீல்டுன்னு அர்த்தம் இல்லை, எந்த ஃபீல்டு வேணா இருக்கலாம். ஏதோ ஒரு துறையில ஒரு பெண் எப்படி போராடி மேலே வந்தா, அந்த பெண் மற்றவங்களுக்கு எப்படி நான் கடந்து வந்த பாதை, இந்த கலைஞர் சொன்ன மாதிரி நான் காட்டார்களையும் நீட்டார்களையும் தாண்டி வந்திருக்கிறேன், வல்லூர்களையும் பருந்துகளையும் தாண்டி வந்திருக்கிறேன், அந்த மாதிரி இதெல்லாம் தாண்டி வந்திருக்கிறாங்க. இதை பத்மா அமர்நாத் நம்முடைய தோழி புத்தகமா போட்டிருக்கிறாங்க. இதுக்கு முன்னால பொழுதி அப்படிங்கிற இதழில் ஒவ்வொரு சாப்டரா ஒரு 18 மாதம் 18 வாரங்கள் வந்திருக்கும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்களா டிசைட் பண்ணி நல்லா இருக்கு இந்த கலெக்ஷன், ஒரு புக்கை மாத்திருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறாங்க. போன வாரம் பேசுற போது நான் ஒரு 5 பெண்களை பத்தி பேசினேன். முதல்ல 18, 19, 20 இருக்குது. அதுல ஒண்ணு பத்மா அமர்நாத், தாகம் கொண்டவை தண்ணீர் குடிக்கும்னாங்க. அப்புறம் வாழ்க்கையில் சவால் என்பது அனைவருக்குமானதுன்னு சித்ரா சிவகுமார்னு ஒருத்தங்க. சித்ரா சிவகுமார் டைட்டன்ல அது என்ன சொல்லுவாங்க, ஸ்பான்சர்ஷிப்பா இல்லை, அது ஏதோ ஒண்ணு, அதை எடுத்துக்கிட்டு அவங்க ரன் பண்ணுவாங்க, டிஸ்ட்ரிபியூஷன் மாதிரி எடுத்துக்கிட்டு அவங்க டைட்டன் வாட்ச் விற்கிறவங்க, டைட்டன் டானிஷ்கெல்லாம் பண்றவங்க. அதுக்கப்புறம் அர்ச்சனான்னு ஒருத்தவங்க மை ஹார்வெஸ்ட் ஃபார்ம்ஸ்ன்னுட்டு இயற்கையாக இந்த ஆர்கானிக் ஃபுட்டுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி செயற்கை உரம் இல்லாமல், அந்த பூச்சிக்கொல்லி எல்லாம் இல்லாமல் எப்படி விவசாயம் பண்ணி எல்லாருக்கும் கறிகாய் கொடுக்கலாம், உடம்பு நல்லா வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. அப்புறம் பர்வீன் சுல்தானா பலருக்கும் தெரிஞ்சிருக்கும், மேடை பேச்சாளர், திராவிட இயக்கத்தை சேர்ந்த ஆளு, தமிழ் இலக்கியம் நல்லா தெரியும். SIT காலேஜ் இல்லை JBAS காலேஜ், ஜஸ்டிஸ் பஷீர் அஹமத் சைத்துமாங்க, அந்த காலத்தில் SITன்னு பேர் இதுக்கு. அதில் அவங்க தமிழ் ப்ரொஃபஸராக இருக்கிறாங்க. அவங்கள பற்றி அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் AS குமாரி அப்படின்னு ஒருத்தங்க, அவங்க இந்த பெண்களுக்கான துறை அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் என்ன, நம்ம கவர்மெண்ட்ல இருக்குது, பெண்களுக்கான உரிமை ஏரியா, எங்கேயோ ஒரு இடத்துல பேர் போட்டாங்க, சரியா? அந்த அந்த துறையில இவங்க தலைவராக இருக்கிறாங்க. அதுல கவர்மெண்ட் பெண்களுக்காக என்னெல்லாம் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு.
அதுக்கு இது 5ம் போன வாட்டி முடிச்சது. இப்போ தமிழ்நாடு மகளிர் ஆணையம் அப்படின்னு பேர். தமிழ்நாடு மகளிர் ஆணையத்துக்கு அவங்க தலைவர் ஏஎஸ் குமாரி. இந்த மகளிர் ஆணைய தலைவராக இருந்துட்டு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு முழுக்க மக்களுக்கு பெண்களுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்க்குறாங்க. இப்போ இன்னைக்கு பார்க்க போகிறது ஒன்று ஜெயந்த ஸ்ரீ பாலகிருஷ்ணன், பலரும் பார்த்துருக்க கூடும். இவங்க எம்ஏ எம்லிட் பிஹெச்டி இன் இங்கிலீஷ், எம்ஏ எம்லிட் பிஹெச்டி இன் தமிழ், பிஎஸ்ஜி காலேஜ்னு நினைக்கிறேன் கோயம்புத்தூரில் இவங்க ஹெச்ஓடி இங்கிலீஷாக இருந்திருக்கிறாங்க. அதை தாண்டி ஏராளமாக தமிழில் பேசியிருக்கிறாங்க. நம்ம குழுலையும் இவங்க பேசியிருக்கிறாங்க. அப்புறம் மீரா சுந்தர்ராஜன் அப்படின்னு ஒரு லேடி, இவங்க ஜெண்டர் பாலிசி லேப் அப்படின்னு தமிழ்நாட்டில் ஒன்று இருக்குது. நாம தான் முதல்ல ஆரம்பிச்சோம்னு நினைக்கிறேன், இல்லை நம்ம மட்டும்தான் வச்சிருக்கிறோம்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு அரசு மற்றவங்ககிட்ட இருக்கிறதாக தெரியல, இல்லைன்னா நம்மளை பார்த்து காப்பி அடிச்சு வந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஜெண்டர் பாலிசி லேப் அப்படின்னுட்டு பெண்கள் பார்க்கலாம், கூடவே டிரான்ஸ்ஜெண்டர் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரியும் பார்க்கலாம். அந்த ஏரியாவில் இவங்க முக்கியமான பொறுப்பில் இருக்கிறாங்க. 2002 அரசின் சார்பாக தமிழ்நாடு விமன் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் மகளிர் மேம்பாட்டு கழகத்தில் இந்த ஏரியா பார்க்குறாங்க. ஜெண்டர் பாலிசி லேப் எல்லாம் பார்க்குறாங்க, பெண்களை பற்றியது. அப்புறம் இயற்கை பெண்களுக்கு நெருக்கமாக இருக்கிறதுன்னுட்டு அனிதா அப்படின்னு இவங்க வந்து நார்மலாக ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு, நார்மலாக எல்லாத்துக்கும் வர்ற மாதிரி ஒரு மனச்சோர்வு, ஒரு மாதிரி முடங்கி போய் வீட்டில் இருந்துருக்குறாங்க. அப்புறம் எங்கேயோ கொஞ்சம் வெளில வரணும்னு தோணி வீட்டில் ஏதோ ஒரு ஃபோட்டோ கேமரா இருந்ததுன்னு ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சு, அதுக்கப்புறமா மனிதர்களை ஃபோட்டோ எடுக்காம நான் பறவைகளை ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறமா அந்த பறவைகள்லாம் இருக்கிற இடம், அந்த மாதிரி காடு, அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போய் இவங்க நல்லா எடுத்து இப்போதைக்கு ஒரு ரொம்ப பெரிய ஆளாக இருக்கிறாங்க. பறவைகளை பற்றியோ இல்லை விலங்குகளை பற்றியோ சரணாலயங்களில் இந்த மிருகங்களை பற்றி ஃபோட்டோ எடுக்கிற ஏரியாவில் ரொம்ப பெரிய ஆளாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வெண்ணிலா அப்படின்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க. இவங்க வந்து ஆவண காப்பகம் அப்படின்னு தமிழ்நாடு, இது இந்த பெரிய அந்த காலத்து குட் ஓல்டு ஆர்கைவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பழைய செய்திகள் சுவடிகள் அதெல்லாம் வச்சுருக்காங்கல்ல, வரலாற்று ஆவணங்கள். இப்போ 1930 நம்ம தமிழ்நாடு அரசில் யார் எம்எல்ஏ, யார் சட்டசபையில் என்ன பேசுனாங்க, அதுக்கு மந்திரிகள் என்ன பதில் சொன்னாங்க அப்படிங்கிற விவரமெல்லாம் இதெல்லாம் ஆவண காப்பகத்தில் இருக்கும். அந்த மாதிரி அந்த ஏரியாவில் இவங்க வெண்ணிலான் இருக்கிறாங்க. இவங்களை பற்றியெல்லாம் பேசலாம். கூட இன்னொன்று வந்து திலகவதி ஐபிஎஸ், இவங்க ஐபிஎஸ் ரேங்க்ல தமிழ்நாட்டில் ரொம்ப பெரிய அளவில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வளர்ந்தவங்க. இவங்கள விஞ்சி வளர்ந்தவங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கிரண் பேடி டெல்லியில் இருந்தாங்க. ஸோ முடிஞ்சுன்னா இந்த 5 பேரை கவர் பண்ணுறேன். இதில் எவ்வளோ முடியுதோ அவ்வளோக்கு போகலாம், சரியா? அப்புறம் உள்ள வர்றபோது ஜெயந்திரி பாலகிருஷ்ணன் அப்புறமா வச்சுக்கோங்க, அவங்க காலேஜ் ப்ரொஃபஸர், அவங்களுக்கு கடைசியாக வச்சுக்கலாம். மீரா சுந்தர்ராஜன் அப்படிங்கிறவங்க, அவங்க தலைப்பு என்ன தெரியுமா? இந்த பெண்ணுக்கு இந்த நேரத்தில் இங்கே என்ன வேலை? அது 10 மணிக்கு மேலே ஒரு பொண்ணு தனியாக ரோட்டில் நடந்து போனான்னா நம்ம இயல்பாக கேட்குற கேள்வி, இந்த நேரத்தில் இந்த பொண்ணுக்கு இங்கே என்ன வேலை? இது ப்ரொஜெக்ஷன் சொல்லுவோம் சைக்காலஜியில், நம்ம தலையில் இருக்கிறத கொண்டு போய் இன்னொரு தலையில் ஏற்றுறது அப்படின்ட்டு. அந்த மாதிரி பார்க்குற போது இந்த கேள்வி உங்க மீரா சுந்தரராஜன் கேட்குறாங்க. ஆனால் நான் எங்கள் கேகே நகரில் ஒரு 7-8 கிரவுண்ட் இருக்குது, மொத்தம் 12 செக்டார்னு பேர். எல்லா செக்டாருக்கும் நடுவில் ஒரு கிரவுண்ட் இருக்கணும் அப்படின்னு பிளான் போட்டு ஆரம்பிச்சாங்க 1970 பக்கத்தில். அதில் ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 4-5 கிரவுண்டு கபலீகரம் பண்ணிட்டாங்க. பள்ளிக்கூடம் அப்படிங்கிற பேரில் அது கபலீகரம் பண்ணிட்டாங்க. அப்புறம் கார்பரேஷனுக்கு ஒன்று எடுத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி பல்வேறு காரணங்களுக்காக அந்த கிரவுண்டு மக்களுக்காக இல்லாமல் அது வேறு பயன்பாட்டுக்கு போய்விட்டது அப்படின்னு பார்க்குற போது இங்கே ஒரு 7-8 இருக்குது. அதில் நான் இரவில் சும்மா நானும் ஏதோ எக்ஸசைஸ் பண்ணுறேன், இல்லை நடந்துகிட்டு இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தனியாக இன்னொரு பெண் ஒருத்தர் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தா, சின்ன பொண்ணு 20 வயசு இருக்கும். அப்போது நான் வந்து போகணும்னு நினைக்கிறேன், ஆனால் அந்த பொண்ணு அங்கே இருக்கிறா. வேற ஒரு ஆள் கிடையாது, ஆண் கிடையாது, பெண் கிடையாது, ஈகாக்கா கிடையாது, ஒன்றும் கிடையாது. அத்வான காடு மாதிரி இருக்குது. அங்கே ஒரே ஒரு லைட் இருக்குது. நான் அந்த பொண்ணுக்கிட்ட சொன்னேன், ஏம்மா நீ வீட்டுக்கு போம்மா, நானும் வீட்டுக்கு போகணும் அப்படின்னேன். அவள் உன் வேலையை பார்த்துன்னு போ அப்படின்னா. எனக்கு மனசு கேட்கல. நான் இன்னும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருந்தேன். அதுக்கப்புறமா பக்கத்தில் அப்படி வெளியில் வந்தேன். அந்த பார்க்குக்கு வெளியில் ஒரு லேடி இருந்தாங்க. அந்த அம்மா கிட்ட சொன்னேன், இங்கே ஒரு பொண்ணு தனியாக எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கிறா, நீங்கள் தப்பாக நினச்சிக்கலன்னா கொஞ்சம் பார்த்துக்கோங்கம்மா, நான் போகிறேன் அப்படின்ட்டு போனேன். எங்கேயோ ஒரு இடத்துல இந்த பொண்ணுக்கு இந்த இடத்துல இந்த நேரத்தில் இந்த வேலை, இந்த கேள்வி தான் என் மனசுலயும் அன்னைக்கு ஓடுச்சு. ஆனால் அவளுக்கு பாதுகாப்பாக இருக்கணும்னு தோணுது, ஆனால் இதனுடைய வேலை இல்லைன்னு தோணுது. யாருமே இல்லாத இடத்துல தனியாகவும் இருக்கிறாளே, இந்த இடம் மோசமாக இருக்குது அப்படின்னு ஒரு பரிவும் இருக்குது.
இவ ஏன் நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா அப்படிங்கிற மாதிரி ஒரு கோபமும் வருகிறது. அதனால பரிந்தும் வர வேண்டிய வேலை இருக்குது, ஆதரவா இருக்கணும்னு தோணுது. ஆனா இது இந்த பொண்ணு ஏன் இந்த மாதிரி இருக்கிறா, கூட யாரையாவது கூட்டிட்டு வந்து இருக்கலாம் இல்லையா அப்படின்னு தோணுது. ஆனா இது ஒரு பையன் எக்ஸசைஸ் பண்ணி தான் நான் கவலையே பட மாட்டேன். பையன் எக்ஸசைஸ் பண்ணி தான் வேற யாருமே கவலைப்பட மாட்டாங்க, ஆண்களோ பெண்களோ மற்றவங்களோ. அந்த மாதிரி சூழல் இருக்குது. சரியா? அதுக்கு நடுவில் இவங்க மீரா சுந்தரராஜன் இவங்க சொல்றாங்க, நான் 30 வருஷமா டெவலப்மெண்ட் செக்டர்னு சொல்ற மாதிரி வளர்ச்சி துறையில இருக்கிறேன், தொண்டு நிறுவனங்கள்ல இருந்தேன், நான் கவர்மெண்ட் ஆஃபீஸ் என்ஜிஓன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுல இருந்துக்கிறேன், ஆந்திரா கர்நாடகா ஒரிசா இதுலெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கிறேன், அப்புறம் விமன் டெவலப்மெண்ட் கார்பரேஷன்ல இருக்கிறேன். நான் சென்னை மாநகராட்சி அலுவலகத்துல இப்பதான் சென்னை கார்பரேஷன்ல ஒர்க் பண்றேன் அப்படிங்கிறாங்க. இது இந்த நான் பேச போற 3 பேருமே கவர்மெண்டோட சம்மந்தப்பட்ட ஆளா அடுத்தடுத்து வருகிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல பெண் அதிகாரம் சொல்ற போது பெண்ணு பயப்படாம எங்க வேணா போகலாம். ஒரு ஆணு 10 மணிக்கு போடா அப்படின்னா போறான், நைட்டு 10 மணிக்கு. பெண்ணை நாம யோசிக்கிறோம் போலாமா அப்படின்னு யோசிக்கிறோம். இல்லைன்னா வீட்டுல பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை இருந்தா டே நீ போடா அப்படிங்கிறோம். அவன் ஏற்கனவே ஒரு வேலை பண்ணியிருப்பான், திருப்பியும் அவனை தான் அனுப்புறோம். தனியா பெண்ணு அனுப்புறதா யாருமே இப்போதைக்கு முடியல. அதுவும் டெல்லி மாதிரி இடங்கள் காஸ்மோபாலிட்டன் ஏரியான்னு சொன்னோம்னா இன்னும் மோசமா இருக்குது. பெண்கள் 6 மணிக்கு மேல வெளியிலே வராது அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைய தேதிக்கு டெல்லி இருக்குது. உலகளாவிய அளவுல மிக மோசமான இடங்கள் பெண்கள் நடமாடுவதற்கு அப்படின்னு எடுத்தோம்னா அது டெல்லியில ஒரு டெல்லி முன்னணியில் இருக்கிறது இந்தியா பெருமை கொள்கிறது. என்ன இதுல இவங்க ஜெண்டர் பாலிசி லேப் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வர்றாங்க. ஜெண்டர் சொன்னோம்னா நார்மலா ஃபார்ம்ல எல்லாம் போடுற போது செக்ஸ்ன்னு எழுதுவான். செக்ஸ்ன்னு எழுதுனா நீங்க எஃப்னு எழுதணும் இல்லை எம்னு எழுதணும். அப்புறம் செக்ஸ்ன்னு எழுதுறது தப்பு, அது வேண்டாம்னு சொல்லிட்டு ஜெண்டர் அப்படின்னு எழுதுறோம். ஜெண்டர்னா ஆண் எழுதலாம், இல்லை பெண்ணுன்னு எழுதலாம், இல்லைன்னா டிரான்ஸ்ஜெண்டரிட்டின்னு எழுதலாம், இல்லைன்னா சொல்ல விருப்பம் இல்லை போடா அப்படின்னு எழுத முடியும். அப்புறம் ஜெண்டர்னு சொல்ற போது ஜெண்டர் பாலிசியில நம்ம முதல்ல சொன்ன மாதிரி நாம தான் முதல்ல ஆரம்பித்திருக்கிறோம், மற்றவங்க காப்பி எடுத்திருக்கலாம். இதே மாதிரி டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு இவங்க ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாதவங்க இருக்கிறாங்க இல்லையா, அந்த டிரான்ஸ்ஜெண்டர் திருநங்கைன்னு சொல்லுவாங்க, திருநம்பின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்காக தமிழ்நாடு தான் முதல்ல அரசாங்கத்துல ஒரு துறையை தொடங்கியது கலைஞர் கருணாநிதி அவர்கள். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் தேடி பார்க்குற போது தெரியுது உலகத்துல எந்த கவர்மெண்ட்லயுமே டிரான்ஸ்ஜெண்டருக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டே கிடையாது. உலகத்திலேயே நம்பர் 1 இந்தியா, நம்பர் 1 தமிழ்நாடு, தமிழ்நாட்டுல நம்ம திராவிட இயக்கம் பண்ணியிருக்குது அப்படின்னு தெரியுது. அது அதனுடைய நீட்சியாக, அதனுடைய தொடர்ச்சியாக அதை அடுத்து வர்ற மாதிரி ஜெண்டர் பாலிசி லேப் அப்படின்னு வருது. அதுல பெண்ணு நிம்மதியா போகவே முடியாதுன்னு சொல்றோம், இல்ல பெண்களால எதையுமே செய்ய முடியாதுன்னு சொல்றோம், இல்ல பெண்களை வச்சுட்டு பிரச்சனையா இருக்குதுன்னு சொல்றோம். ஆம்பளைங்களா போனா 4 பேர் எங்க வேணா போகலாம், பிளாட்ஃபார்ம்ல படுத்து தூங்கிடலாம், பியர் சாப்பிட்டுட்டு படுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. பெண்கள் இருந்தா நம்ம இன்னும் கொஞ்சம் பொறுப்பா மற்றது எல்லாத்தையும் விட்டுட்டு இவங்களை பாதுகாப்பது எப்படி அப்படிங்கிற மாதிரி ஆண்களுக்கு அதிக பொறுப்பும் உண்டாகுது. காரணமும் ஆண்கள் தான், நான் மறுக்கவே இல்லை. நான் பெண்களை குற்றம் சொல்வதோ குறை சொல்வதோ நோக்கம் அல்ல. ஆனா இந்த மாதிரி இருக்கும்போது சிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்னு போட்டோம்னா அந்த இடத்துல பெண்களுக்கான பாதுகாப்பு இருக்கணும். பஸ் ஸ்டாண்டுன்னு ஒண்ணு போடுறாங்க, சும்மா ஒரு கூரை ஒண்ணு இருக்குது, 4 பக்கம் ஒரு தூணை போட்டு வச்சிடறான். அந்த தூணுக்கும் அவங்க இந்த காம்பவுண்ட் வால் பக்கத்துல இருக்கிற வீட்டுக்கும் நடுவுல ஒரு கேப் இருந்தா அந்த இடத்துல ஒரு ஆள் இருந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லையா. அப்ப அந்த கேப் இல்லாமல் இதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கணும்னா அது ஒரு பெண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா பெண் அந்த பஸ் ஸ்டாண்ட்ல தனியா நிக்கிற போது சுத்தி வர என்ன இருக்குதுன்னு பாக்குறா, நேரம் என்னன்னு பாக்குறா, டிராபிக் என்னன்னு பாக்குறா, வண்டி என்ன போகுதுன்னு பாக்குறா, நிக்குதா, ஸ்லோவா போதா, வேகமா போதா, அவன் நம்மள பாக்குறானா, என்ன ஏது, அவ பல சமாச்சாரங்கள் ஓடுது. அவன் வீட்டை பற்றிய கவலை, காசை பற்றிய கவலை, அலுவலகத்தை பற்றிய கவலை, இல்ல அவளுடைய ஃபியூச்சர் பிளானை பற்றிய கவலைகள் எல்லாமும் இருக்கக்கூடும். ஆனாலும் ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல 9 மணிக்கு ஒரு பொண்ணு தனியா நிக்கிறான்னா அவ அதை தாண்டி இப்ப தன்னை தற்காத்துக் கொள்வது எப்படி அப்படின்னு யோசிக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது. அப்போ யுஎஸ் மாதிரி இடங்கள்ல ஒரு மலை எடுத்துக்குவாங்க, சின்ன மலை, எல்லாத்தையும் எல்லா ஸ்டடியும் பண்ணிட்டு தான் அந்த மலையை கொடுப்பான்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஒரு காலனி கட்டுறது, ஒரு 100 பேர் குடும்பத்தை உருவாக்குறதுன்னு முடிவு பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அவன் அங்க எலக்ட்ரிசிட்டி எப்படி வரும், தண்ணி எப்படி உள்ள வரும், காவாய் தண்ணி எப்படி வெளியில போகும், அப்புறம் அங்க பிளே கிரவுண்டு எப்படி இருக்கும், ஸ்கூல் எப்படி வரும், காலேஜ் எப்படி வரும், மருத்துவமனை எப்படி வரும், இல்லைன்னா சினிமா ஹால் எப்படி வரும் அப்படிங்கிறத அவ்வளவும் டிசைட் பண்ணி எல்லாத்தையும் போட்டு முடிச்சு வீடு முழுக்க கட்டி எல்லா வீட்டுக்கும் உள்ள தண்ணி வரவும் வெளியில் தண்ணி போகவும் அந்த ஸ்கூலு காலேஜுக்கான செட்டப் மொத்தத்தையும் முடிச்சு சிக்னலு, ரோடு லைட்டு, லைனு, கோடு
அவளும் பண்ணி முடிச்சு அதுக்கப்புறம் தான் முதல் ஆளு வீட்டுக்குள்ள கொடுத்தன வரலாம் அப்படின்னு சொல்லிடுவான். யூஎஸ்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறாங்க அந்த மாதிரி பாலிசிஸ்ல. நம்ம ஊர்ல என்ன வேணாலும் பண்ணிடுறோம். 100 பெண் குழந்தைகள் 100 குழந்தைங்க கும்பகோணம் ஸ்கூல்ல படிச்சது, திடீர்னு பள்ளிக்கூடம் பத்திக்கிச்சு, 100 குழந்தைங்க உள்ள மாட்டி இறந்து போச்சு. ஒரு டீச்சர் கூட மாட்டல. 10 டீச்சரும் முதல்ல தன்னை காப்பாத்திக் கொள்வது எப்படின்னு நினைச்சு வெளியில ஓடிட்டான். அந்த மாதிரி பார்க்குற இடங்கள்ல எல்லா இடத்துலையும் பெண்களுக்கானது என்ன தேவை இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். இப்ப நேத்தோ முந்தானத்தோ கூட பார்த்தேன், இதுல நம்ம வாட்ஸ்அப்ல பார்த்தேன், சுங்கச்சாவடி அப்படின்னு போட்டு எங்க வேணாலும் சுங்கச்சாவடி போட்டுறான். எங்க வேணாலும் அவன் 20 ரூபா 50 ரூபா 100 ரூபா இஷ்டமா அவன் கேட்கறான். அவன் கேட்கறது தான் காசு. நீங்க வண்டியை நிறுத்தி தான் ஆகணும், காசு கொடுத்து தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. இதுக்கு நடுவில் பட் அகெயின் யூஎஸ் மாதிரி இடங்கள் நம்ம எதுக்கு திரும்ப சொல்றேன்னா, நான் பார்த்த இடங்கள்னு பார்க்கிறேன். இங்க அதே மாதிரி ஒண்ணு இருக்கிற போது ஏதோ ஒரு லேக்யூனா இருக்குதுன்னு எனக்கு தெரியுது. அந்த லேக்யூனாவை தெரியப்படுத்தலாம்னு பார்க்கிறேன். அதை அசோசியேட்டடா கூட சொல்றேன். அவன் சுங்கச்சாவடின்னு சொன்னா அவன் தார் ரோடு மட்டும்தான் போடுவேன் அப்படின்னு சொல்றான். அது அல்ல, தார் ரோடும் போடணும், ரெஸ்ட் ரூம்னு ஒண்ணு அங்கங்க ஒரு 30 கிலோமீட்டருக்கு ஒண்ணு வைக்கணும். அவன் டீ சாப்பிட்றதுக்கோ இல்ல அவன் டிஃபன் சாப்பிட்றதுக்கோ இல்ல அவன் தங்கணும் நினைச்சா ஹோட்டலுக்கோ மோட்டலுங்கிற மாதிரி அதுவும் ஏற்பாடு பண்ணணும். அதுவும் இவனோட பொறுப்பு. சுங்கச்சாவடின்னு போட்டா சுங்கச்சாவடி ரெஸ்பான்சிபிள் ஃபார் வாட் எவர் இஸ் அவைலபிள் தேர். எல்லா காரும் போகுது, எல்லா வண்டியும் போகுது. அவனுக்கு நிச்சயமா ஒரு டாய்லெட் தேவைப்படுது, நிச்சயமா தண்ணி தேவைப்படுது, நிச்சயமா டீ தேவைப்படுது. குழந்தை இருந்தா நிச்சயமா அங்க அந்த குழந்தைக்கு டைப்பர் மாத்துறதுக்கான இடம் தேவைப்படுது, சாப்பிட்றதுக்கு இடம் தேவைப்படுது, இல்ல அவன் தூங்கணும்னு நினைச்சா தூங்குறதுக்கு ஒரு இடம் தேவைப்படுது. இதை கொடுக்கறது அந்த சுங்கச்சாவடியோட வேலை. ரோடு மட்டும் நாங்க பார்ப்போம், மிச்சம் எப்படி வேணா போய்க்கோ அப்படின்னு சொல்றது சரியே கிடையாது. இன்னொரு ஆங்கிளையும் சொல்ல வேணும்னா, நம்ம எலக்ட்ரிசிட்டி போர்டுன்னு ஒண்ணு இருக்குது. இங்க கரண்ட் கட் ஆகுது, நான் அவனை ஒரு கேள்வியும் கேட்க முடியாது. 30ஆம் தேதிக்கு நான் காசு கொடுக்கலன்னா அவன் 1ஆம் தேதி 2ஆம் தேதி வந்து கரண்ட் கட்டுப்பட்டு போயிட்டே இருக்கிறான். நான் காசு கொடுக்கலன்னா நீ கட் பண்ணலாம்னா, நீ என் கரண்ட் கொடுக்கலன்னா நான் உன்னை ஏன்டான்னு கேட்கலாம், இல்ல என் பணத்தை கட் பண்ணலாம்னா அதுக்கு கிடையாது. இது ஆக்சுவல் ஜூரிஸ்பிரூடன்ஸ் சொன்னீங்கன்னா, ஆக்சுவல் சட்டம் என்ன சொல்லுதுன்னா, நீ பண்ணலைன்னா அவன் கட் பண்ணலாம்னா, அவன் கொடுக்கலைன்னா நீயும் காசை கட் பண்ணலாம். அதுக்கு நமக்கு ப்ரொவிஷனே கிடையாது. நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் முன்னாலேயும் சொன்னேன்னு நினைக்கிறேன். ஒரு ஆளு எலெக்ஷன்ல 2 இடத்துல நிக்கலாம், ஒரு ஆளு 2 இடத்துல ஓட்டு போட முடியாது. ஜெயிலுக்குள்ள இருக்கிற ஆளு எலெக்ஷன்ல நின்று கண்டெஸ்ட் பண்ணலாம், ஜெயிலுக்குள்ள இருக்கிற ஆளு ஓட்டு போட முடியாது. இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கிற கோளாறு. அந்த மாதிரி ஜெண்டர் பாலிசிலையும் நாம இன்னமும் பெண்களை பத்தி பேசுறோமே தவிர, பெண்களுக்கு தேவையான ஒரு பார்க்குன்னு இருந்தா அதுல பெண்களுக்கான ஒரு செப்பரேட்டா ஒரு இடம் இருக்கணும். எக்ஸ்க்ளூசிவா பெண்கள் மட்டும் உட்கார்ந்து பேசுறதுக்கோ, அந்த பூச்செடியோட இருக்கிறதுக்கோ, இல்ல குழந்தைகளை பார்த்துட்டு விளையாடுறதுக்கோ எக்ஸ்க்ளூசிவா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பார்க் கூட எனக்கு இருக்கிறதாக தெரியவில்லை. எல்லா இடத்துலயும் எல்லாரும் தான் இருக்கிறாங்க. உடற்பயிற்சி சாதனங்கள் பல இடங்கள்ல வச்சிருக்கிறாங்க. ஜிம்னு இருக்குது. அது கேகனர்லயே நிறைய ஜிம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா பார்க்லயும் ஒரு ஜிம்னு ஒண்ணு வச்சுக்கிறாங்க. ஜிம்முக்குள்ள பசங்க மட்டும்தான் இருக்கிறாங்க, ஒரு பொண்ணு கூட கிடையாது. ஜிம்ல கேரம் போர்டு வச்சிருக்கிறானுங்க. 4 பசங்க தான் கேரம் போர்டு விளையாடுறானுங்க. 10 பேர் வேடிக்கை பார்க்குறாங்க, மாத்தி மாத்தி கேரம் போர்டு விளையாடுறாங்க. பெண்கள் 4 பேர் கேரம் போர்டு விளையாடுறதுக்கோ, பெண்கள் அங்க உடற்பயிற்சி பண்றதுக்கோ அங்க இடம் கிடையாது. பெண்கள் அதுக்கான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்தா அவங்கள வேடிக்கை பார்க்கறதுக்கு தான் ஆள் இருக்கிறானே தவிர அவங்களுக்கு உதவி பண்ற மாதிரி இடங்கள் இங்க நம்ம கிட்ட கிடையாது. அதே மாதிரி குழந்தைங்க ஒரு இடத்துக்கு போகணும்னா குழந்தைய கூட்டிகிட்டு போறதுக்கு அப்பாவோ அம்மாவோ அண்ணனோ ஆண் துணையோ இல்லைன்னா பெண் கூட்டிகிட்டு போகலாம்னு நினைச்சா பெண் என்ன நினைக்கிறா, எனக்கும் சேஃப்டி இல்லை அவனுக்கும் சேஃப்டி இல்லை, என்னத்துக்கு வம்பு, டே வானம் போகாத, நீ சாயங்காலம் கிளாஸுக்கு போகாத, சாயங்காலம் விளையாட போகாதுன்னு சொல்லி கட் பண்ற மாதிரி ஆகிறது. எப்போ ஒரு நாட்டுல பெண்ணுக்கு தேவையானதெல்லாம் கொடுக்கப்படுகிறதோ அப்ப அந்த பெண் அவளா வேணுங்கிறதெல்லாம் பண்ண முடியும், அவளா வேணுங்கிறத மற்றவங்களுக்கும் பண்ண முடியும். இப்ப என்ன ஆகுதுன்னா, பெண்ணும் பெண்ணுடைய வாழ்க்கை வெளிப்புற வாழ்க்கைன்னு சொல்லணும்ல, குடும்பத்தை தாண்டி அவ வெளியில ரோடுக்குள்ள வந்தா அவளுக்கான வாழ்க்கை ரொம்ப சுருங்கி இருக்குது. அவ குழந்தைய கூட்டிட்டு போற இடத்தையும் ரொம்ப சுருங்கமா தான் வச்சிருக்கிறோம். இது நகரங்களே இப்படின்னா கிராமங்கள் இன்னுமே எப்படி இருக்கும்னு பாருங்க. அதே மாதிரி ஜோவிலா சொல்லுவோம், டாஸ்மாக் கடைன்னு ஒண்ணு இருந்ததுன்னா அதை சுத்தி எப்படி பார்த்தாலும் 100 மீட்டர் இந்த பக்கம் 100 மீட்டர் அந்த பக்கம் கலாட்டா நடந்துன்னு தான் இருக்குது. அவனுக்கு பூரா ரோட்ல உட்காந்து பிளாட்ஃபார்ம்ல உட்காந்து குடிச்சுட்டு தான் இருக்கிறான், கோணலா தான் நடந்துகிட்டு இருக்கிறான். அவன் நம்மளால ஒன்றும் பண்ண முடியல. ரெசிடென்சியல் ஏரியாவில் அவன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம ஜோவிலா சொல்றது பள்ளிக்கூடத்துல இருந்து 1/2 கிலோமீட்டருக்குள்ள டாஸ்மாக் இருக்கக்கூடாது அப்படின்னு கோர்ட் சொல்லிச்சான். உடனே அந்த பெரிய பில்டிங்கை பேத்தி எடுத்து கொண்டு போய் அந்த பக்கம் வச்சாங்கன்னா பள்ளிக்கூடத்தைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா டாஸ்மாக நம்மளால நவுத்த முடியாது,
500 மீட்டருக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க. அதனால பள்ளிக்கூடத்தை தூக்கி போய் அந்த பக்கம் வைடா, அந்த ரேஞ்சில் தான் நம்ம நாடு போய்கிட்டு இருக்குது. அதனால பல ஆய்வுகள் நடத்தி பல டாக்குமெண்டேஷன்லாம் டேட்டாலாம் எடுத்து இவங்க அரசாங்கத்துக்கு சொல்றாங்க இந்த மாதிரி இருக்கணும். விமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப்னு ஒன்று இருக்கு. இப்ப ஆண் குடிகாரனாக இருந்தா இல்ல சம்பாதிக்காம இருந்தா இல்ல இறந்து போயிருந்தான் அப்படின்னா அந்த பெண்ணுக்கு தேவையானது அவளாக ஏதாவது பண்ணக்கூடிய வேலை வாய்ப்பு இருக்கணும். அதுக்கான ஃபண்டிங் கொடுக்குற மாதிரி அந்த மைக்ரோ ஃபண்டிங்னு சொல்லுவாங்கல்ல, ஃபைனான்ஸ், அந்த மாதிரி அவளுக்கு 1000மோ 5000மோ 10,000மோ 1,00,000 வரைக்கும் மைக்ரோன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லெவலுக்கு ஃபண்டிங் கொடுக்கறதுக்கு ஏற்பாடுகள் செஞ்சா அவளா அந்த 1,00,000 முதலீடு பண்ணி அவளா ஏதாவது கைவினை பொருள் பண்றா இல்ல ஏதாவது பண்றா, அவ பண்றதுக்கான வாய்ப்புகளையாவது கொடுக்கணும். எல்லாமே ஆண்களை சார்ந்துதான் இருக்கணும், ஆண்களை சுத்தி தான் திங்க் பண்ணணும் அப்படிங்கிறது இல்ல. நான் முன்னையும் பேசியிருப்பேன், கரண் ஹானின்னு ஒரு பெரிய சைக்காலஜிஸ்ட். அவங்க ஃப்ராய்டு கிட்ட சைக்கோ அனாலிசிஸ் கத்துக்கிட்டு ஃப்ராய்டையே கேள்வி கேட்பாங்க. யோ, நீ திங்க் பண்றது முழுக்க ஆம்பளை மாதிரியே இருக்குது, என்னைக்கா நீ பெண்களை பத்தி திங்க் பண்ண போற? நான் பெண்களை பத்தி திங்க் பண்றேன் பார், ஃபெமினைன் சைக்காலஜின்னு ஒரு டாபிக் ஓபன் பண்றேன் பாருன்னு அவங்கள ஓபன் பண்ணாங்க. அந்த மாதிரி பாக்குற போது இந்த இடங்கள்ல பெண்களுக்கான சுய உதவி குழுக்கள், அதுல வின் பண்ண பெண்கள் மற்ற பெண்களை உள்ள கொண்டாந்து சேர்த்து என்ன மாதிரி நீ வாமா அப்படின்னு சொன்னா அது ஒரு பெரிய சுற்று மாத்தி 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 பெரிய 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 சர்க்கிளா வர்ச்சுவஸ் சைக்கிள்னு சொல்லுவோம். அதை அந்த மாதிரி சைக்கிள் உருவாகணும். அதே மாதிரி புகார்கள் கொடுக்கணும்னு நினைச்சோம்னா ஒரு அலுவலகத்துல எவ்வளவு பெரிய இடமா இருந்தாலும் சரி. இப்ப கூட பார்த்தேன் நான், ஐ டோன்ட் மைண்ட் ஷேரிங் இட் ஹியர். 60 வயசு ஆகுது, பில்கேட்ஸோட ஒய்ஃப் மெலிண்டா கேட்ஸ்ன்னு பேரு. அவங்க சொல்றாங்க, எங்க வீட்டுக்காரர் அலுவலகத்துல இருக்கிற இன்னொரு பெண்ணோட தொடர்புல இருந்தாரு, அதனால நாங்க டைவர்ஸ் பண்றது முடிவு பண்ணிட்டோம்னுட்டு. பில்கேட்ஸும் மெலிண்டா கேட்ஸும் தே டிவோர்ஸ் 3 years பேக். ஏன்னா அங்கேயும் அவர் தான் அவ்வளவு பெரிய பணக்காரர், அவர் தான் நிறுவனர், எல்லாமும் ரைட்டு. ஆனாலும் எங்கேயோ ஒரு இடத்துல இன்னொரு தொடர்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிற போது அந்த பெண் காயப்படுகிறாள், வருத்தப்படுகிறாள். அது ரொம்ப வலியா இருந்தது. அவங்க எழுதுறாங்க, அந்த இன்டர்வியூ அவங்களுடைய பேட்டி இதுல இருக்குது, நெட்ல இருக்குது, போட்டு பாருங்க, மெலிண்டா கேட்ஸ் அப்படின்னு போட்டு பாருங்க. அதனால ஜெண்டர் ஓரியன்ட் ஏரியாவில் இங்க பள்ளிக்கூடம், எங்க கேகனர்ல ஒரு பெரிய பள்ளிக்கூடம் இருக்குது. அந்த பள்ளிக்கூடத்துல பெண்களுக்கான பாதுகாப்புக்குன்னு ஒரு 3 பேர் கமிட்டி போடுறாங்க, 2 பெண்கள் ஒரு ஆண். அந்த ஆண் தான் ஏராளம் மிக்சி பண்ண ஆளாவா இருக்கிறான். அவன் தான் அந்த ஜெண்டருக்கான கமிட்டிலையும் மெம்பரா இருக்கிறான். நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணா திரும்ப அவங்கள போய் கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி இருக்குது. அது எப்படி ஜெண்டருக்கான ஏரியா அப்படின்னு சொன்னோம்னா, பெண்களுக்கான ஏரியான்னு சொன்னோம்னா 3 பேரும் பெண்களா தானே இருக்கணும். அது எங்கேயோ ஒரு இடத்துல இந்த மாதிரி கோளாறுகள் நிறைய நடந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஜெண்டர் சென்சிடைசேஷன், வீட்டுல பையன்கிட்ட பொண்ணு ஈக்குவல்னு சொல்லி வளர்க்கணும். அப்படி இல்லாமல் நாம பின்னால ரேப்பு மண்ண பிரச்சனைகள்லாம் வர்ற போது அப்ப சரி பண்றது எப்படின்னு பாக்குறோம். வளர்க்கிற போதே 2 பேரும் ஈக்குவல் சொல்லி வளர்க்கணும் அப்படிங்கிறாங்க இவங்க. 2000 2001 பெண்கள் சுய உதவி குழுல நம்ம சமூகத்துல பெண்கள் கூட்டமா கூடினாலே கேள்வி கேட்கிறாங்க. இப்ப பிரார்த்தனை கூட்டம், கோயில் கூட்டம் அப்படின்னு சொன்னீங்கன்னா பெண்களை விட்டுறாங்க. மற்ற எந்த இடத்துலயாவது நாங்க 10 பேர் 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் மீட் பண்ண போறோம்னா ஆண்கள் போறது ரொம்ப இயல்பா இருக்குது, வீக்கெண்ட்ல போறது ரொம்ப இயல்பா இருக்குது. ஆனா பெண்ணால அந்த மாதிரி போக முடிய மாட்டேங்குது. அவ ஒண்ணு ஹஸ்பண்ட்களை பர்மிஷன் கேட்கணும், இல்லைன்னா பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு சாப்பாடெல்லாம் பண்ணி வச்சுட்டு போகணும், இல்லைன்னா மாமியார் கிட்ட பர்மிஷன் கேட்கணும். என்ன இந்த மாதிரி எல்லாம் அவ பார்த்தவங்ககிட்ட கேட்கிற மாதிரி ஆயிடுது. சில டைம்ல இதை பர்மிஷன் கேளுன்னு சொல்றாங்க. இதை சில பெண்கள், இப்ப நாம பேச வர்ற மற்ற பெண்கள் வர்ற போது இதை இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு போ அப்படிங்கிறாங்க. ஸோ இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு போற அளவுக்கு வந்ததுனால நல்லது, பட் பர்மிஷன் கேட்டா தான் அப்படின்னு சொல்றது தப்பு. ஸோ பெண்களுக்கான கார்பரேட் துறையிலையும் என்னென்னலாம் பண்ணணும். ஒரு பெண்கிட்ட ஒரு ஆண் அதிகமா பேசுறான், ஆபீஸ்ல தேவையில்லாம பேசுறான், அவன் பக்கத்துல உட்காந்து பேசுறாலும் சரி, பக்கத்து டிபார்ட்மெண்ட்ல இருந்து பேசினாலும் சரின்னா someone needs to note. அதை கட் பண்ணுன்னு அர்த்தம் இல்லை. இந்த பெண் என்கரேஜ் பண்றாளா, எப்படி ஃபீல் பண்றா, அவருடைய பாடி லாங்குவேஜ் என்ன அப்படிங்கிறதும் தெரியணும். ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்னதா ஒரு புகார் ஒன்று கொடுத்தா அது கொஞ்சம் சென்சிட்டிவான ஏரியா அப்படின்னு நினைச்சிட்டு அதை மாற்ற பார்க்கணும். இதுல இவங்க சொல்றாங்க, ஒரு ஒய் லாய்டர்னா எங்கேயாவது சும்மா சுத்திட்டே இருக்கிறது, ஒரு தேவையோ ஒரு நோக்கமோ இல்லாமல் ஊர் சுத்துறோம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி சுத்துறத லாய்டர்மாங்க. ஒய் லாய்டர்னு ஒரு புக்கு, ஷில்பா ஃபட்கேன்னு ஒருத்தங்க எழுதின புக்கு நல்லா இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா ஆண்கள் எப்படி சுத்துறாங்க, இல்லை பெண்கள் எப்படி ஆசைப்படுகிறார்கள், பெண்கள் எப்படி சமுதாயம் கொடுக்கணும்
அவங்களுக்கு கடைக்கு போவோ, பிள்ளைகளை கூட்டு வரவோ, கோயிலுக்கு போவோ, வாக்கிங் போவோ, ரோட்ல சும்மாவே ஜாலியா போவோ, வேடிக்கை பார்க்கவோ, ரவுண்ட் அடிக்கவோ அவங்களுக்கு இதெல்லாம் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். அதுக்காக கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி பெண்கள் சுதந்திரமா இருக்கணும் அப்படிங்கிறது. பேட்ரியார்கி சிஸ்டம் அப்படின்னு போட்டு ஆண் ஆதிக்கம் இருக்குது. ஜெண்டர் ஸ்டீரியோ டைப்னு சொல்லி இப்படிதான் பெண் இருப்பா, இப்படிதான் ஆண் இருப்பா, இதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. பொம்பளை பிள்ளைன்னா இப்படிதான் இருக்கணும், படகுதிரை மாதிரி நடக்கக்கூடாது, அடகு ஒடுக்கமா இருக்கணும், பொம்பளை சிரிச்சா போச்சு, பொம்பளை அதிக பிரசங்கத்தனமெல்லாம் பேசக்கூடாது, பெரியவங்க பேசுற போது சும்மா கேட்டுனரு, நீ அடிப்படையோட அவன் வேலையை முடிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்றதுதான் ஸ்டீரியோ டைப்னு சொல்லுவோம். அது காலங்காலமாக நமக்கு கொடுக்கப்பட்டு ஜெண்டராக பாஸ் ஆன் பண்ணப்பட்டு வந்திருக்குது. இதை மாத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கும் அடுத்து அனிதா அப்படிங்கிறவங்க இயற்கை பெண்களுக்கு நெருக்கமாக இருக்கிறதுன்னு சொல்றாங்க. மதுரையில படிச்சிருக்கிறாங்க, லேடி டோக்ல. அப்புறம் யூபிஎஸ்சி தேர்வுக்கு போனாங்க, அதுல பாஸ் பண்ணல. எம்பிஏக்கு போனேன், பாஸ் பண்ணல. அப்புறம் மெட்ராஸ் மாஸ்டர் சோசியல் ஒர்க் சேர்ந்து அதை முடிச்சேன். அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஹஸ்பண்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியரு. அவரோட இருக்கிற போது ஸ்ரீபிரியா ரங்கராஜன் அப்படிங்கிற மாதிரி அவங்க தோழி ஒருத்தங்க கலெக்டரா இருந்தாங்களாம் வெஸ்ட் பெங்கால்ல. அவங்க அப்புறம் மதுரைக்கே திரும்பி வந்துட்டாங்களா இவங்க இருக்கிற இடத்துல. அதுக்கப்புறமா இவங்க ஹஸ்பண்டோட சியாட்டிலுக்கு போயிருக்கிறாங்க. இங்க தோழி உடம்பு சரியில்லாம இறந்து போனாங்க. இவங்க புதுசா ஒரு இடம் போயிருக்கிறாங்க சியாட்டில்னுட்டு. எங்கேயோ மனச்சோர்வு, டிப்ரெஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருந்துக்கிறாங்க. ஆனா நான் டிப்ரெஷன்ல இருக்கிறேன்னு தெரியாமலே இருந்திருக்கிறாங்க. கையில ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தையும் ஒழுங்கா கவனிக்கல, ஹஸ்பண்டையும் ஒழுங்கா கவனிக்கல. நாடு புதுசு. இது மேப்ல பாத்தீங்கன்னா அமெரிக்கா மேப்ல லெஃப்ட் ஹேண்டு டாப்ல இருக்கிறது வந்து வாஷிங்டன் சொல்லுவாங்க. இந்த பக்கம் ஈஸ்ட் ஹேண்ட்ல இருக்கிறது வாஷிங்டன் டிசி கேபிட்டல், இதை டிசின்னு தான் சொல்லுவாங்க, அதை வாஷிங்டன் சொல்லுவாங்க. அந்த வாஷிங்டன்ல சியாட்டில்ங்கிறது முக்கியமான இடம். நார்மலா நமக்கு தெரிஞ்ச சாஃப்ட்வேர் சொல்றோம் இல்லையா, இந்த கணினித்துறை முழுக்க கலிபோர்னியால இருக்கும். ஒரே ஒரு எக்ஸெப்ஷன், இந்த மைக்ரோசாஃப்ட் மட்டும் சியாட்டில் இருக்கும். ஏன்னா நம்ம பில்கேட்ஸ் அங்க வளர்ந்தவர், அங்கேயே வச்சுக்கிறோமான்னு சொல்லிட்டாரு. சியாட்டில்ல மைக்ரோசாஃப்ட் இருக்கும். மொத்தமும் என்டையர் இந்த சிலிகான் வேலின்னு சொல்றது இந்த கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரியும் எல்லாமும் சுத்தி சான் பிரான்சிஸ்கோல இருந்து சான் ஹோசேன்னு சொல்லுவாங்க. குறுக்குல ஒரு தண்ணி போகும், அந்த பக்கம் கடல் போகும், குறுக்குல ஒரு இடம் இருக்கும். இதை வந்து பே ஏரியான்னு சொல்லுவாங்க. அதனால கடல், அதுக்கப்புறம் ஊரு, அதுக்கப்புறமா தண்ணி, அதுக்கப்புறம் ஊரு. இந்த எண்ட்ல சான் பிரான்சிஸ்கோ, அந்த எண்ட்ல சான் ஹோசே. அது ஒரு 50-60 கிலோமீட்டர் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரவுண்டு முழுக்க தான் கம்ப்யூட்டர் ஏரியா. சியாட்டில்ங்கிறது ஒரு எக்ஸெப்ஷன், மைக்ரோசாஃப்ட் வச்சிருக்கிற ஏரியா. அப்புறம் கிரேஸ் அனாட்டமின்னு ஒரு சீரியல் இருக்குது, டாக்டர்களை பற்றிய படிப்பு. டாக்டர்களை பற்றிய ஒரு சீரியல், அது பிரமாதமா இருக்கும். அது சீரியல் ஒரு 15 வருஷம் ஓடிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் ஓடிட்டு இருக்குது. அதுவும் சியாட்டில தான் நடக்கும், அதுவும் பார்க்கலாம் நீங்க. அங்க இருக்கிறாங்க இவங்க, டிப்ரெஷன்ல இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா வீட்டுல கேமரா ஒண்ணு இருந்தது, அதை வச்சு படம் எடுத்து யார்கிட்டயும் காமிக்கிறாங்க. நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்களாம். சரி தான் நிறைய படம் எடுப்போமே அப்படின்னு படம் எடுக்க ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா பறவைகளை படம் எடுக்கிறது அதுல தேர்ச்சி பெற்று ஒளிப்பட கலைஞர் அப்படின்னு ஒரு இடம் கண்டுபிடிக்கிறாங்க. இன்னைய தேதிக்கு இந்தியாவில் ஒரு பெரிய ஆள்னு வச்சுக்கோங்களேன். பேர் வந்து அனிதா. அதுல இயற்கைங்கிறது ஒரு பிளஸ்ஸிங் அப்படிங்கிறாங்க. இயற்கையை ரசிக்க தெரியணும். பெரும்பாலும் நம்ம போட்டோம்னா செல்ஃபி எடுக்கிறோம், இல்லைன்னா குடும்பத்தில் எடுக்கிறோம், இல்லைன்னா விழா வெளியூர் போனோம்னா எடுக்கிறோம். அப்படிங்கிறது இல்லாமல் நாம போய் பறவை இயல்பா இருக்கிற இடத்துல எடுக்கிறோம். அது வந்து பறவை சரணாலயமா இருக்கலாம், இல்ல காடு, வுட்டு, ஃபாரஸ்ட், ஜங்கிளும்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி இடங்கள்ல இயற்கைன்னு எங்க கிடைக்குதோ, அது மலையா இருக்கலாம், புதரா இருக்கலாம், செடியா இருக்கலாம், தோட்டமாக இருக்கலாம், கார்டன், பார்க், பூங்கான்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கலாம். அங்கெல்லாம் போய் இவங்க என்னென்ன பறவை வருது, நமக்கு பெரும்பாலும் நம்ம காக்கான்னு சொல்றோம், குருவின்னு சொல்றோம், இல்லைன்னா கொஞ்சம் புறான்னு சொல்றோம், அப்புறம் மயிலுன்னு சொல்றோம், குயில்னு சொல்றோம். குயில்லாம் நிறைய பேர் பார்த்தாங்களான்னு தெரியாது. அந்த மாதிரி பார்க்குற போது ஆந்த ஒரு சில பறவை தான் நமக்கு பேர் தெரியுதே தவிர, நம்மளை சுத்தி சில பறவைகள் மட்டும்தான் இருக்குதே தவிர மற்றது இல்லை. அந்த மாதிரி பார்க்குற போது இவங்க எல்லா பறவைகள் பேரையும் தெரிஞ்சு வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. எல்லா பறவைகளோட பேரும் எல்லாருக்கும் தெரியணும்னு சொல்றாங்க. அந்த பறவை எந்த மாதிரி சூழல்ல வாழ்கிறதுன்னு தெரியணும்பாங்க. நெட்ல நான் கொஞ்ச நாளுக்கு முன்னால பார்த்தவங்க வருடங்கள் கூட இருக்கும். தவளை எப்படி ஒலி எழுப்பும் அப்படின்னுட்டு ஒரு போட்டி வைப்பாங்க, அதை வந்து காமிக்கணும். அப்புறமா எந்தெந்த தவளை எந்தெந்த மாதிரி ஒலி எழுப்பும் அப்படின்னுட்டு அது ஒரு ஆள் வின் பண்றாரு. அவர் கிட்டத்தட்ட 20 விதமான தவளைகள், அது ஒண்ணு கடல்ல இருக்கும்,
ஒண்ணு ஆத்துல இருக்கும், ஒண்ணு குளத்துல இருக்கும், ஒண்ணு தென்னை மரத்து மேல இருக்கும், ஒண்ணு புதர்ல இருக்கும், ஒண்ணு குட்டையில இருக்கும். அந்த மாதிரி அவர் டிசைனா தேர தவளைன்னு சொல்றோம் இல்லையா, அது வச்சு அந்த தவளையோட ஒலி 20 ஒலியும் டிஃபரெண்டா கொடுத்து காமிக்கிறாரு. நமக்கு தவளைக்கு கொரன்னு ஒரு சவுண்டு போடணும்னு எழுதுனா முடிஞ்சு, அதுக்கு மேல இல்ல. அப்ப சில பேர் இதுகளை பாக்குறாங்க. இந்த ஆர்னித்தாலஜின்னு சொல்லுவாங்க, பறவைகளை பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி. இதுல சலீம் அலி அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு, இறந்து போயிட்டாரு. ரொம்ப பெரிய ஆள் இந்தியால. சலீம் அலி தான் அத்தாரிட்டி பறவைகளை பற்றி. இது எந்த பறவைன்னு கேட்டீங்கன்னா அந்த பறவை பத்தி அது பிறந்ததுல இருந்து இறந்து போற வரைக்கும் அவ்வளவு டீட்டெயிலும் கொடுக்கக்கூடியவர் சலீம் அலி. அது மாதிரி இவங்க எல்லாருக்கும் இது தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அசோக் சரவணன் அப்படிங்கிற ஒரு படம் ரொம்ப பிரமாதமா இருக்கும். மல்டிபிள் எக்ஸ்போஷர் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய ஆளு. அது ஒரு கிளிக் எடுத்தீங்கன்னா அதுலயே 10 விதமான லென்ஸ் இருக்கும் பொழுது அந்த 10 விதமான போட்டோ எடுக்குமா இருக்கும். அப்புறம் மணிலா பாலாஜி அப்படின்னு இன்னொரு ஆள் இருக்கிறாரு. ஃப்ளோரல் போட்டோகிராஃபின்னு இந்த பூக்களை பற்றி படம் எடுக்கிற ஆளா இருக்கும். அது மாதிரி இது ஒரு பெரிய கடல். நாம நினைக்கிறது சும்மா ஒரு போட்டோ எடுக்கிறோம் நினைக்கிறோம், குரூப் போட்டோன்னு நினைக்கிறோம், ஃப்ரெண்ட்ஸ் போட்டோன்னு நினைக்கிறோம், விசிட்டிங் பிளேஸ் எடுக்கணும்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி இல்லாம டிஃப்ரெண்டா இருக்குதுன்னு சொல்றாங்க. காட்டுயிர் ஒளிப்படத்துறை அப்படின்னு உங்களுடைய ஏரியா. காட்டுக்குள்ள ஒரு உயிர் இருக்குது. அதை பத்தி வர்றபோது இந்த கன்சர்ன்ஸ் சொல்றாங்க, அவங்களுடைய மனதுக்குள்ள இருக்கிற ஆசைகளும் ஆதங்கங்களும் வருத்தங்களும் ஏன் இப்படி இருக்குதுன்னு. ஒரு பையன் போறான்னா பறவையை ரொம்ப பக்கத்துல போய் கிளிக் பண்ற போது பறவை திடீர்னு பயந்து போய் அலறி அடிச்சு ஓடி போச்சு அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நான்லாம் ரொம்ப தொலை தூரத்துல இந்த டெலி லென்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, டெலினாலே தொலைன்னு அர்த்தம். அது ஒரு லென்ஸ் ஒன்று வச்சு ஒரு 100 மீட்டர் தள்ளி இருந்து இங்க இருந்து போட்டோ எடுக்கணும். பிளாஷ் லைட்டு கூட அது மேல படக்கூடாது. அது இயல்பா ஒரு பறவை அது பாட்டு குடும்பம் நடத்தின்னு இருக்குது, இல்ல ஃப்ரெண்டை தேடுது, ஆணை தேடுது, பெண்ணை தேடுது, குழந்தைங்களை கூட்டின்னு எங்கேயோ போகுது, இல்லைன்னா இறைய தேடுது, இல்லைன்னா தூங்கணும், ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்குது, வேடிக்கை பார்க்கணும்னு நினைக்குது. அது இயல்பா மனிதன் வாழ்ற மாதிரி பறவை வாழணும்னு நினைக்குது. நீ போய் பிளாஷ் அடிச்சு, நீ போய் வெடிகுண்டை வெடிச்சு, இப்போ கூட நம்ம இங்க இருக்குது, அது என்ன, செஞ்சிக்கு பக்கத்துல இருக்குது, அது பேர் என்ன, வேடந்தாங்கல். வேடந்தாங்கலை சுத்தி 5 கிலோமீட்டர் ரவுண்டு, அதாவது 10 கிலோமீட்டர் டயான்னு வச்சுக்கோங்களேன். 5 கிலோமீட்டர் ரவுண்டுக்கு தீபாவளியில ஒரு பட்டாசு கூட அந்த கிராமத்து மக்கள் வெடிக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த பறவைகள் வந்து காலங்காலமா இருக்குது, 100 ஆண்டு காலமா, 1000 ஆண்டு காலமா அது எங்கெங்கந்தோ வருது. அது சைபீரியால இருந்தெல்லாம் 5000-10,000 கிலோமீட்டர் தாண்டி அது இங்க வந்து அது ஆண் பெண்ணை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமா அதுக்கு ஃப்ரெண்ட் ஆகி அதுக்கப்புறம் கொஞ்சம் முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு அதை வளர்த்து அது ஒரு 3 மாசம் ஆனதுக்கு அப்புறமா அதை திரும்ப ஒரு 5000-10,000 கிலோமீட்டர் கூட்டிகிட்டு போய் சைபீரியால இருந்து அது அடுத்த சீசனுக்கு அது தானாவே வழி கண்டுபிடிச்சு இங்க வருது. அந்த மாதிரி பறவைகள்லாம் இருக்கிற போது நாம குறுக்குல வந்தோம், ஏதோ 60, 70, 80 மிஞ்சி போனா 100 வருஷம் இருக்கிறோம். இந்த பட்டாசு வெடிக்க கூடாது. ஆனா எனக்கு தெரிந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னால போன அரசாங்கம் இருந்தப்போ அது 5 கிலோமீட்டர் ரவுண்ட 3 கிலோமீட்டர் ரவுண்ட் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசாங்கம் முடிவு பண்ணி 2 கிலோமீட்டர் விற்கிறதுக்கு ஏற்பாடே பண்ணிடுச்சு. அப்புறமா மற்ற சமூக ஆர்வலர்கள்லாம் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணி கலாட்டா பண்ணி பண்ணக்கூடாதான்னு சொல்லி அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம வித்ட்ரா பண்ணாங்க. அரசாங்கமும் இது வந்து சரியான அரசாங்கம் இல்லாமலும் இருக்கிறது. 5 கிலோமீட்டருக்கு காலங்காலமா வேடந்தாங்களை சுத்தி வெடிக்க கூடாது, பறவை கஷ்டப்படுதுன்னு நினைச்சா 2 கிலோமீட்டர் ரவுண்டு நான் வித்துக்கிறேன்டா அப்படின்னு அரசாங்கம் முடிவு பண்ணா எங்க போறது? வேற யாராவது தப்பு பண்ணா நம்ம கேள்வி கேட்கலாம். அரசாங்கத்தையே தப்பு பண்ணா நீயே டெசிஷன் எடுத்தா நீயே சட்டம் போட்டா இது என்ன நாடு இது? அப்ப அந்த மாதிரி வர்றபோது இதுல பெண்கள் வந்து காட்டுக்குள்ள போறதோ, இந்த வனவிலங்குகள் இருக்கிற இடத்துக்கோ, இல்ல தனியா போறதோ, காடுன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு பெட்டு கிடையாது, உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் கிடையாது, உங்களுக்கு தண்ணி கிடையாது, உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி சிக்கன் ஃப்ரை எல்லாம் கிடையாது. எது ஆப்பிடுதோ அதை சாப்பிடு, எங்க கிடைக்குதோ அங்க படுத்துக்கோ, எது இருக்குதோ அந்த இடத்துல இரு. அது வெயிலுன்னா வெயில், மழைன்னா மழை, குளிர்னா குளிர், காத்துன்னா காத்து, விலங்குன்னா விலங்கு. அதுக்கு நடுவுல போய்தான் நீங்க படம் எடுத்தாகணும். ரிஸ்க் நம்ம கேட்ட மாதிரிலாம் நீங்க கேட்க கூடாது. அதுக்குன்னு ஒரு குரூப் ஒன்று இருக்குது, அதுக்கு ஆசைப்படுறாங்க, அவங்களுக்கு அதுக்கான உரிமை இருக்கிறத அவங்க செய்யக்கூடும். அதனால இந்த காட்டு உயிரை கூடுமான அளவுக்கு நாம டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும். ஆனா அது என்ன பண்ணுது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. மனிதர்கள் நம்ம கூட அது இருக்குது, அது பாதுகாப்பா இருக்கணும்னா அதை பத்தி நமக்கு தெரியணும் இல்ல. வீக்கா இருக்கிற ஆளை பத்தி தெரிஞ்சாதான் போலீஸ்காரன் காப்பாற்ற முடியும். அந்த மாதிரி பாக்குற போது
அதுக்கு தேவையானது என்னன்னு கண்டுபிடிக்கணும். இது காட்ஸ் மஸ்ட் பி கிரேசின்னு ஒரு படம் இருக்குது. 1, 2, 3ன்னு 3 படம் இருக்குது. ஃபர்ஸ்ட் படம் பார்த்தேன், எக்ஸலண்ட் படம். அதுல கலஹாரி டெசர்ட், பொட்ஸ்வானா, பொப்தெட்ஸ்வானான்னு அந்த ஏரியா முழுக்க இருக்கும். ஒன்று வெள்ளம் அடிக்கும், இல்லைன்னா வறட்சியா இருக்கும். அது நார்மலாவே இருக்காது. 40-50 வருஷத்துக்கு முன்னால நீங்க சின்ன பிள்ளையா இருந்து படம் பார்த்தீங்கன்னா தெரியும். சினிமா முன்னால பீகாரில் வறட்சி அப்படின்னு ஒரு 6 மாசம் போடுவானுங்க. அப்புறம் பீகாரில் வெள்ளம் அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட்ரி போடுவானுங்க. இப்ப டாக்குமெண்ட்ரி எல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். அந்த மாதிரி பார்க்கிற போது காடுகள் இப்படித்தான் இருக்கும். அந்த காட்டுல அது உயிர் வாழ என்ன பண்ணலாம்? டெய்லி டிவியில போடுறான், யானை ஊருக்குள்ள வந்துச்சு, கரடி வந்துச்சு. கரடி வந்துதான் நேத்து ரேஷன் கடையை உடச்சி சாப்பிட்டுச்சான். கரடி இருக்க இடத்துக்குள்ள நீ போய் ஊட்ட கட்டிவிட்ட, அது வேற வழி இல்ல. இப்ப உன் வீட்டுல வந்து தானே சாப்பிடும். யானை ரெகுலரா வருதுன்னா யானை வர்ற ட்ராக்ல நீ வண்டி ஓட்டுற, யானை வர்ற ட்ராக்ல நீ ஊரை கட்டி வச்சிருக்கிற, யானை வர்ற ட்ராக் முழுக்க நீ கோயில் வேற கட்டிக்கிட்ட. அதுக்கு டெல்லிக்காரங்க வேற பர்மிஷன் கொடுத்துட்டாங்க, சேர்ந்து வந்து போட்டோ வேற எடுத்துட்ட. அப்ப நாடு என்னதான் ஆகும்? அப்ப இந்த மாதிரி பாக்குற போது அதை காப்பாற்றணும்னா அதனுடைய வாழ்க்கை முறை தெரியணும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை பாதுகாக்கணும். அது இன்னும் 2வது பாயிண்ட். அதுக்கு நீங்க ஆவணப்படுத்தணும், டாக்குமெண்டேஷன் வேணும். அந்த டாக்குமெண்டேஷன் ஏரியால இந்த அனிதா வேலை பார்க்கறாங்க. ஒரு நிமிஷம். இந்த டாக்குமெண்டேஷன் ஏரியா பார்க்கிற போது இது எப்போ பறவைகளை படம் எடுக்கலாம்? காலையில 6ல இருந்து 9 மணி வரைக்கும், சாயங்காலம் 4ல இருந்து 6-7 மணி வரைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பல நேரங்கள் சிட்டில இருந்தா கூட உங்களுக்கு தெரியும், 6ல இருந்து 7 காலையில இது கேங்கான்னு பறவை எல்லாம் கத்தும். அதே மாதிரி 6ல இருந்து 7 நைட்ல வந்து எல்லாமும் அந்த மரத்துல வந்து ஒடுங்கும். அதனால நமக்கு தெரிஞ்ச 6ல இருந்து 7. பட் இவங்க என்ன சொல்றாங்க, காலையில 6ல இருந்து 9 வரைக்கும், அந்த ஈவினிங்ல 4ல இருந்து 6-7 மணி வரைக்கும் இருக்கும்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நேரங்கள்ல நான் அந்த காடுகள்ல காட்டுயிர் புகைப்படங்களை எடுப்பேன். எளிதான காரியம் அல்ல. ஆனாலும் நான் ஃபாரஸ்ட் ஆபீசரோட பர்மிஷன் வாங்கணும், வீட்டுல இருக்கிறவங்களோட பர்மிஷன் வாங்கணும், வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணி கொடுக்கணும். அப்புறம் காஸ்ட்லியஸ்ட் கேமரா இருந்ததுதான். சும்மா சாதாரண 5000-10,000 கேமராலாம் வராது. இவங்க கேமராலாம் 50,000 1 லட்சம் இருக்கும். அந்த 1 லட்சம் ரூபாய் கேமரா லென்ஸ் வச்சிருந்தாதான் இவங்களால எடுக்க முடியும். அதை பாதுகாப்பா வச்சுக்கணும். அதை நான் எங்க போனாலும் எடுத்துட்டு போவேன்னு சொல்றாங்க. அது என்ன, நீ உன் கூடவே இருக்கணுமா? அது என்ன உன் கூடவே பிறந்ததா? ரைட் ஹேண்டா லெஃப்ட் ஹேண்டா அப்படின்னு வேற கிண்டல் பண்ணுவாங்க. எந்த நேரத்தில் எதை போட்டோ எடுக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கும்னு எனக்கு தெரியாது. அதனால நான் எங்க போனாலும், கடைக்கு போனாலும் சரி, நான் சினிமாவுக்கு போனாலும் சரி, வெளியூர் போனாலும் சரி, எங்க போனாலும் கையில கேமராவை தூக்கிட்டு போவேன் அப்படின்னு சொல்றாங்க. எத்திக்ஸ் வேணும்னு சொல்றாங்க. பறவைகளை தள்ளி இருந்து படம் பெடு, அதை டிஸ்டர்ப் பண்ணாத, அதனுடைய வாழ்க்கை அது வாழட்டும், அது உன்னை பார்த்து பயப்படவே கூடாது. இதுக்காக அந்த கொம்பை பிடிச்சி இப்படி வளைச்சி வை அப்படின்லாம் நான் யாரை பார்த்தையும் சொல்ல மாட்டேன். எப்படி கொம்பு இருக்குதோ இருக்கட்டும், எப்படி இலை இருக்குதோ இருக்கட்டும், எப்படி பூ இருக்குதோ இருக்கட்டும், எப்படி உனக்கு வெளிச்சம் கிடைக்குதோ கிடைக்கட்டும். இருக்கிறதுக்குள்ள எதை பெஸ்டா பண்ண முடியுமோ பண்ணணுமே தவிர அந்த மரம் செடி புதரை கூட அசைக்க கூடாது, ஆட்டக்கூடாது, நகர்த்தக்கூடாது. எந்த விதத்திலும் ஒரு குயிரினத்துக்கு பயம் வரக்கூடாது, அதை பதற வைக்க கூடாது, அதை ஒரு ஷாக்குக்கு நாம கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் 19க்கு கொஞ்சம் முன்னால இது சொன்னேன் இல்லையா, இந்த தவளை கூட ஒலின்னுட்டு. அது மாதிரி எல்லா உயிரினங்களும் அது கேர்ள் ஃப்ரெண்டையோ பாய் ஃப்ரெண்டுக்கோ ஒரு சவுண்ட் ஒன்று வச்சிருக்கோம். அந்தந்த பறவை அந்தந்த பாய் ஃப்ரெண்டுக்கு அந்தந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஒரு சவுண்டு வச்சிருக்கோம். அந்த சவுண்டு கொடுத்ததுன்னா அது பாய் ஃப்ரெண்டு தெரியும், அது திரும்ப ரிப்ளை கொடுக்கும். கேர்ள் ஃப்ரெண்டு கொடுத்ததுன்னா திரும்ப ரிப்ளை கொடுக்கும். இவனுங்க சில பேர் இந்த மனிதர்கள் என்ன பண்றாங்க, அந்த சவுண்டை கத்து வச்சுக்கிட்டு பாய் ஃப்ரெண்டு மாதிரி கேர்ள் ஃப்ரெண்டு மாதிரி பறவைக்கு மாதிரி இவங்க குரல் கொடுக்க அந்த பறவை ஏமாந்து போய் வர இது ஒண்ணு இவங்க சுட்டுறாங்க, இல்லைன்னா அதை ஏமாத்திடுறாங்க. ரெண்டுமே தப்புன்னு சொல்றாங்க இந்த அம்மா. அது பறவை நீ அதுக்கு அதனுடைய துணை மாதிரி நீ ஏமாத்துறது ரொம்ப பெரிய தவறு. இது வந்து துரோகம். இந்த மாதிரி காரியங்கள்லாம் மனிதர்கள் ஈடுபடக்கூடாது. உனக்கு முடியுங்கிறதுனால, உனக்கு தெரியுங்கிறதுனால நீ அந்த மாதிரி விசில் அடிப்பியா, நீ அந்த மாதிரி ஒரு ஆளை ஏமாத்துவியா? இதெல்லாம் பாவம். இந்த மாதிரி செய்யக்கூடாது. மனிதனுக்கு மட்டும்தான் உணர்வு இருக்குது, மற்ற விலங்குகளுக்கோ பறவைகளுக்கோ இல்லைன்னு நினைக்கிறதெல்லாம் தப்பு. அந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஒவ்வொரு நாட்டுல ஒவ்வொரு இடத்துல வலசைன்னு சொல்லுவாங்க. ஊர் விட்டு ஊர் போறோம் இல்லையா, இது புலம்பெயர்தல் சொல்லுவோம், வலசைன்னு சொல்லுவோம், நாடோடின்னு சொல்லுவோம், நோமாடுன்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி வலசை வர்ற பறவைகள்
எப்போ வரும்னு பார்க்கணும். எந்த இடத்துல இருந்து எங்க நகருது. வட இந்தியால இருந்து தென்னிந்தியாவுக்கு வரும், தென்னிந்தியால இருந்து வட இந்தியாவுக்கு போகும், கிழக்குல இருந்து மேற்கு போகும், மேற்குல இருந்து வடகுல போகும். அப்போ நாம அதனுடைய வாழ்க்கை முறை தெரியணும். அப்ப அதுக்கேத்த மாதிரி நாம நம்மளை அட்ஜஸ்ட் பண்ணி நாம படம் எடுக்க போகணும். சரியா? அது மாதிரி பார்க்கணுன்றாங்க. கேமராக்கள்லாம் ரொம்ப விலை ஜாஸ்தி, ரொம்ப பத்திரமா தான் வச்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஒரு காலத்துல நானு டிப்ரெஷன்ல இருந்த ஆளு இன்னைக்கு இவ்வளவு தூரம் ஒரு பேர் புகழோட இவ்வளவு ஆவணப்படுத்துகிற மாதிரி நான் இவ்வளவு காரியம் பண்றேன்னா முழுக்க முழுக்க இதுக்கான காரணம் என்னன்னா குடும்பம் எனக்கு ஒத்துழைச்சது, கேமரா எனக்கு கூட இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஜெயந்தஸ்ரீ பாலகிருஷ்ணன், இது பலரும் கேள்விப்பட்டிருக்கக்கூடிய பேரு. இவங்க ரெகுலரா பேசிட்டு இருக்கிறாங்க, பல மேடைகள்ல பேசுறாங்க. ஆங்கிலத்திலும் பேசக்கூடிய ஆள், தமிழ்லையும் பேசக்கூடிய ஆள், ரொம்ப பாப்புலரான லேடி. ஏராளமான இவருடைய பேச்சுக்கள் வந்து யூடியூப்ல அவைலபிளா இருக்குது, நெட்லயும் நிறைய நமக்கு கிடைக்குது. பாலகிருஷ்ணன்கிறவர் ஹஸ்பண்டு, அவங்களும் இதே மாதிரி எம்ஏ இங்கிலீஷ் பிஹெச்டின்னு நினைக்கிறேன். அவரும் காலேஜ்ல லெக்சரா ப்ரொஃபஸரா வேலை பார்த்தவர். இவங்களும் இதே மாதிரி வேலை பார்த்துருக்காங்க. 35 வருஷம் இங்கிலீஷ் ஹெச்ஓடி பிஎஸ்டி காலேஜ்னு சொல்றாங்க, கோயம்புத்தூர்ல இருக்கிறாங்க. அப்ப சிற்பம் செதுக்கிற மாதிரி நான் குழந்தைகளை செதுக்குகிறேன் அப்படிங்கிறாங்க. டீச்சரும் உள்ள நுழையிற போது ராவாதான் நுழையிறாங்க, டீச்சிங்னா என்னன்னு தெரியாம. டீச்சர்ஸ் குழந்தைகளை செதுக்கிற மாதிரி குழந்தைகளும் டீச்சர்களை செதுக்குகிறார்கள். தே ஆல்சோ டீச் த டீச்சர் ஹவு டு டீச். நான் என்ன பண்ணா அவங்க சிரிக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சு அதன் மூலமா நான் என்னை மாற்றுகிற போது தே டீச் மீ ஹவு டு டீச் அப்படிங்கிறாங்க. அப்புறம் நாடு மொழி சாதி எல்லாத்தையும் கடந்து பெண்ணு தனிப்பட்டவளாக இருக்கிறா அப்படின்னு சொல்ற போது பெண்ணுன்னு நீங்க தனியா எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இவங்க சொல்ற அனாலஜி வந்து ஒரு குடத்துக்குள்ள தண்ணி ஊத்துனீங்கன்னா குடத்தோட ஷேப்ல இருக்கும், குடத்தை எடுத்து ஒரு பாத்திரத்துக்குள்ள போட்டீங்கன்னா பாத்திரம் ஷேப்புக்கு வந்துடும். அதனால பெண் தனக்கு வேண்டுங்கிற ஷேப்பை எப்ப வேணாலும் எங்க வேணாலும் மாற்றிக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி உடலுக்குள்ள மனசுக்குள்ள உணர்வுக்குள்ள ஒரு பெண்ணுக்கான எல்லைகளை உருவாக்கி அதுல முடக்கி போடாதீங்க, இவங்களை ஃப்ரீயா விடுங்க அப்படிங்கிறாங்க. ஐ என்ஜாய் பீங் அ உமன் அப்படின்னு சொல்றாங்க. 2 மொழியிலையும் எனக்கு பிடித்திருக்குது, நான் தாய்மொழியும் எனக்கு பிடித்திருக்கிறது, பழகிறதுக்கு எனக்கு ஆங்கிலமும் ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படிங்கிறாங்க. பேராசிரியர், பேச்சாளர், இலக்கியவாதி, பெண்ணியவாதி அப்படின்னு 4 போர்ட்போலியோ வச்சிருக்கிறாங்க. பேராசிரியர் காலேஜ்ல, பேச்சாளர் பப்ளிக்காக பேசுற இடங்கள்ல, இலக்கியவாதி இவங்க படிக்கிறதுனால, அதுக்கப்புறம் பெண்ணியவாதி ஃபெமினிசம் சொல்றதுனால, பெண்களுக்காக நிறைய கருத்துக்கள் சொல்றதுனால இவங்க வந்து பெண்ணியவாதி. இது எதையுமே நான் ரிசைன் பண்ணிட்டு போல 4ம் ஒன்னா சேர்ந்துதான் என்கிட்ட இருக்குது. ஐ டோன்ட் ஸ்பீக், ஐ கம்யூனிகேட் வித் பீப்புள் அப்படின்னு சொல்றாங்க. உரையாடுற போது பேசுற போது எதிரில் இருக்கிற ஆளு முக்கியம். நேச்சுரலி ஒரு டீச்சருக்கு இது வந்துடும். ஏன்னா ரெகுலரா 1 hour கிளாஸ் எடுக்கிற போது 40 டிஃப்ரெண்ட் பீப்புள் பார்க்குறோம். ஒன்று யங்ஸ்டரா இருக்கும், ஒன்று எம்ஏவா இருக்கும், ஒன்று ஃபைனல் இயர் பிஏ பிஎஸ்சியா இருக்கும். அப்போ வேற கிளாஸ் படிக்கிறவங்க, ஆனா இவங்க 3 வருஷம் சர்வீஸ் போட்டவங்க, அவங்க 5 வருஷம் சர்வீஸ் போட்டவங்க, பிஎஸ்சி வரைக்கும் வந்தவங்க அப்படின்னு பார்க்குற போது அவங்க ஒவ்வொரு இடமா பார்க்குற போது அவங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் உரையாடுற போது வேற மாதிரி அனுபவம் வருகிறது. என்னோட பர்சனல் லைஃப்ல கேட்டீங்கன்னா, நான் பச்சை பஸ்ல ஜாயின் பண்ணேன், ஆட்டோபயோகிராஃபில சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்க கிருபானந்த ரெட்டி அப்படின்னு ஒரு பிரமாதமான ப்ரொஃபஸர் இருந்தாரு பச்சை பஸ்ல தோஸ் டேஸ். நாங்க பியூசி உள்ள நுழைஞ்சுக்கிறோம், வயசு 16 17, சரியா? உங்க +2 மாதிரி. ஆனா காலேஜ்ல இருந்தது அந்த காலத்துல. நாங்க இருக்கிறோம், கிருபானந்த ரெட்டிங்கிறவர் பெரிய ப்ரொஃபஸர்னு தெரியுமே தவிர நம்பர் 2 பெரிய ப்ரொஃபஸரு, அவர்லாம் நம்மளுக்கு வருவாருன்னு நாங்க நினைக்கவே கிடையாது. திடீர்னு பார்த்தோம், எங்க வாத்தியார் ஒருத்தர் வரல, ஃப்ரீ பீரியடு, நாங்க பாடு கத்தின்னு உட்காந்துருக்கிறோம். மெசேஜ் போயிடும், வாத்தியார் ஒருத்தர் வரல, பசங்க கத்துறானுங்கன்னு மெசேஜ் போயிடும். போச்சுன்னா உடனே யாருன்னு பார்த்துட்டு சப்ஸ்டியூட் ஒரு ஆள் அனுப்புவாங்க. சப்ஸ்டியூட் யாருமே பெரும்பாலும் டம்மின்னு ஒரு ஆள் அனுப்புவாங்க. அது பிஎஸ்சியா இருந்ததுன்னா அது டெமான்ஸ்ட்ரேட்டர்ம்பாங்க, அது பிஏவா இருந்தால் டியூட்டரும்பாங்க. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அதுக்கப்புறம் ப்ரொஃபஸர், அதுக்கப்புறம் ஹெச்ஓடின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி வர்ற போது இவர் ப்ரொஃபஸர் நம்பர் 2 இன் ரேங்க், இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டு. இங்கிலீஷ் பெரிய டிபார்ட்மெண்ட், ஏன்னா எல்லாத்துக்கும் டீச் பண்ணணும், இங்கிலீஷ் லிட்ரேச்சர் மட்டும் அல்ல. ஆனால் ரொம்ப பெரிய டிபார்ட்மெண்ட், ரொம்ப பெரிய ஆள் அவர் வந்துட்டாரு. எங்களுக்கு பயமா இருக்குது. திடீர்னு பார்த்தா ஐயோ கிருபானந்த ரெட்டி ஆளை தெரியும், எங்களுக்கு பயமா இருக்குது. அவர் வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் எங்களோட பேசினார், ஜாலியா பேசிட்டாரு. பேசிட்டு அப்புறம் சொன்னாரு, ஐயோ நீங்க எல்லாம் குட்டி பசங்க, நான் சின்ன பிள்ளைங்க அப்படிங்கிறாரு. யூஆர் ஆல் டைனி லிட்டில் சில்ட்ரன், ஐ டு நாட் நோ
ஹவு டு டாக் டு யூ. எனக்கு எப்பவுமே எம்ஏ கொடுக்குறாங்க, எம்ஃபில் கொடுக்குறாங்க, எம்லிட் கொடுக்குறாங்க. அவங்க கிட்ட பேசி பேசியே பழகி போயிடுச்சு. ஐ ஐ வாஸ் நெவர் கிவன் an opportunity to talk to young kids like you, children like you, PUC ஸ்டூடெண்ட்ஸு. அதுதான் சப்ஸ்டியூட் வேணும்னு சொன்னாங்க. யாராவது அனுப்புங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க. அதனால நானே போறேன்னு சொல்லிட்டு ஓடி வந்தேன். ஐ ரியலி வாண்ட் டு மீட் யூ. இஃப் யூ ஃபைண்ட் மை இங்கிலீஷ் காம்ப்ளிகேட்டட் if you find my English complicated, let me know. I will simplify it. If you think it is too simple, I will complicate it. அப்படின்னு அவ்வளவு அழகா பேசிட்டு இருக்காரு. நைன்டீன் 50-55 வருஷத்துக்கு முன்னால ஒரு டீச்சர் பேசுனது இப்ப என்னால அப்படியே கண்ணு முன்னால படம் மாதிரி பார்க்க முடியுதுன்னா அப்ப அந்த காலேஜ் எவ்வளவு அருமையான செய்தி, டீச்சருங்கிறது எவ்வளவு பிரமாதமான வேலைன்னு யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி பார்க்கிற போது இவங்க இதையும் தாண்டி பெண்கள் புலம்பாமல் இருக்க வேண்டும். காசிப் பண்ணாதே, புலம்பாதே. எதுக்கு வேணாலும் புலம்புவாங்க. வேலைக்காரி லேட்டா வந்தா புலம்புவாங்க, 10 பாத்திரம் சரியா தேய்க்கலைன்னா புலம்புவாங்க, சரியா பெருக்கலைன்னா புலம்புவாங்க, சரியா வேகலைன்னா புலம்புவாங்க, விசில் அடிக்கலைன்னா புலம்புவாங்க. எதுக்கு வேணாலும் பெண்கள் புலம்புவாங்க, எதுக்கு வேணாலும் காசிப்பும் பண்ணுவாங்க. அதனால புறம் பேசாமல் இருப்பது, காசிப் பண்ணாமல் இருப்பது ரொம்ப முக்கியமான செய்தி. இது பெரும்பாலும் பெண்கள் பண்றாங்கன்னு இவங்களே சொல்றாங்க. அதனால நாம மலினப்பட்டு விடுவோம், நம்ம மரியாதையை நாமே குறைச்சுக்கிறோம். அதனால காசிப்பும் பண்ணக்கூடாது, புறம் பேசக்கூடாது, என்ன புலம்பாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் வினைச்சீன்னு சொல்றாங்க. வினைச்சீன்னா செயலாற்றி கொண்டிருக்கும் பெண். வினையாற்றுதல். வினைனா வெர்புன்னு சொல்றோம் இல்லையா, ஏதோ ஒரு செயல் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்ற போது செயலை செய்யற ஆளு நவுனா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல வினைச்சி அப்படின்னா என்னோட கொள்ளு பாட்டி, பாட்டி, அம்மா அவங்க யாருமே சோம்பேறித்தனமா உட்காந்து நான் பார்த்ததே கிடையாது. அவங்க ஏதாவது ஒண்ணு இன்னைக்கு சமையல் பண்ணின்னு இருப்பாங்க, இல்ல வத்தல் வரலன்னு பண்ணிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா நாளைக்கு என்ன வேணும்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஏதாவது ஒரு ஏரியால தேர் ஆல்வேஸ் ஆக்குபைட். சும்மா படுத்திருந்து தூங்குனேன், வேலை வெட்டி இல்லாமல் உட்கார்ந்து இருந்தேன் அப்படின்னு நான் எங்க வீட்டுல எந்த பெண்ணையுமே பார்த்ததே கிடையாது. எல்லா பெண்களுமே வினைச்சியராக இருந்திருக்கிறார்கள், என்னை சுற்றி என்னை வளர்த்தவர்கள் அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் வேலிடேஷன் யாராவது ஒரு ஆள் சர்டிஃபிகேட் கொடுக்கணும், தட்டி கொடுக்கணும், பாராட்டணும், நீ இவ்வளவு வேலை பண்ணிக்கிற அப்படின்னு அதையும் அவங்க கணவர்கிட்டையும் எதிர்பார்க்கறது இல்லை, அப்பா அம்மா கிட்டையும் எதிர்பார்க்கறது இல்லை. அவங்க பாட்டுக்கு வேலை பார்த்துனே இருப்பாங்க. குடும்பத்துக்கு இது வேணும், அது வேணும், அது பண்ணணும், இது பண்ணணும் அப்படின்னு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி பார்க்கிற போது அவங்க எல்லாருமே மகிழ்ச்சியாக இருந்தாங்க, மகிழ்ச்சியா வேலை பார்த்தாங்க. குடும்பத்துக்கு வேலை பார்க்கறது அவங்களுக்கு பிடித்தமாக இருந்தது, ஆக்குப்பைடா இருக்கிறது அவங்களுக்கு பிடித்தமா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ட்ரூ எம்பவர்மெண்ட் இஸ் டு ஃபீல் அப்சல்யூட்லி அடிக்குவேட். அடிக்குவேட்னா என்கிட்ட எல்லாமும் இருக்குது, நத்திங் மிஸ்ஸிங். ஏதாவது ஒன்னா வந்தாதான் நான் சரி, இல்லைன்னா நான் குறைவுபட்டவன், இல்லைன்னா நான் டெபிசிட்டு, இல்லைன்னா நான் கடங்காரன், இல்லைன்னா நான் நாட் ஓகே, இல்லைன்னா ஐ எம் நாட் ஆல் ரைட். அந்த மாதிரி வேலையே கிடையாது. ஐ எம் ஓகே, ஐ எம் ஆல் ரைட், ஐ எம் அப்சல்யூட்லி ஃபிட்டு என்ன அப்படின்னு நமக்குள்ள நினைக்கணும். டெபிசிட்டே கிடையாது. ஐ எம் ஆடிக்குவேட், ஐ எம் நாட் இன்ஆடிக்குவேட். எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் ஆடிக்குவேட், வித் இங்கிலீஷ் ஐ வில் ஸ்பீக். எனக்கு தெரிஞ்ச சப்ஜெக்ட் ஆடிக்குவேட், வித் சப்ஜெக்ட் நாலேஜ் ஐ வில் ஸ்பீக். I don't have to have an MA, MPhil, PhD in order to give a talk. நான் டாக்டரேட் வாங்கினாதான், நான் IAS பாஸ் ஆனாதான், எனக்கு இந்த வேலை கிடைச்சாதான், இந்த ப்ரொமோஷன் கிடைச்சாதான், இந்த மாதிரி ஊடு இருந்தாதான், இந்த மாதிரி கார் வாங்கியிருந்தாதான், அதெல்லாம் வந்து you are making yourself inadequate. You are not so. The way in which you are adequate. ஸோ அது வந்துதான் மகிழ்ச்சி, வரலையா இட்ஸ் ஓகே அப்படின்னு நினைக்கணும். பல நேரங்கள்ல அது வந்தாதான் ஆச்சு, இல்லைன்னா நாட் ஓகேன்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி பெண் கல்வி வேணும். அதே மாதிரி கல்வியோட சேர்ந்து பெண்கள் அது கல்வி பெருசுன்னு நினைக்கணும். அந்த கல்வி பெருசு புத்தகத்துல 2 அட்டைக்கு நடுவுல இல்லை, புக்குக்கு நடுவுல இல்லை. இதையும் தாண்டி வாழ்க்கை கல்வி. ஆனால் நாட் ஓன்லி லேர்னிங், அன்லேர்னிங்னு சில தவறுகள் நடக்கிற போது, தவறுகள் நாமே செய்யற போது, தவறுகளை நாம பார்க்கிற போது, அன்லேர்னிங்னு நான் அதை பண்ண மாட்டேன், நான் திரும்ப பண்ண மாட்டேன், இந்த மாதிரி ஒரு நெருக்கடி வந்தாலும் நான் அதை சமாளித்துக் கொள்வேன் அப்படிங்கிறதும் லேர்னிங் தான் அப்படிங்கிறாங்க. அப்புறம் புக்கை எங்கிட்ட இருந்து பிரிச்சிங்கன்னா எனக்கு ஆஸ்மாட்டிக் அட்டாக் வந்துடும், எனக்கு மூச்சு திணறல் வந்துடும் அப்படிங்கிறாங்க. புக்கும் நானும் சேர்ந்துதான் இருப்பேன், புத்தகத்தை எங்கிட்ட இருந்து பிரிக்காதீங்க, இது மூச்சு விடுறது மாதிரி. எவ்ரி புக் இஸ் an extension of my anatomy. எனக்கு தலை இங்க ஆரம்பிக்குது, கை வரல இங்க முடியுது, இந்த கை வரல இங்க முடியுது, இந்த கால் வரல அங்க முடியுது,
இந்த கால் விரல் எங்க முடியுது. ஆனா புக்கு அதையும் தாண்டி கூட சேர்த்து ஒட்டி இருக்குது. என் விரலுடைய நீட்சி, என் தலையுடைய நீட்சி, என் உடலுடைய நீட்சி. அதனால என் அனாட்டமில அதுவும் ஒரு பங்கு. புக்கு வேற, நான் வேற கிடையாது. நாங்க ரெண்டும் ஒண்ணுதான். பாரதி சொல்றான், தீக்குள் விரலை வைத்தால் உன்னை தீண்டும் இன்பம் சொல்றான் இல்லையா. நந்தலால உன்னை தீண்டும் தோன்றுது அப்படின்னு நம்பதான் நந்தலாலான்னு. அது மாதிரி எனக்கு புத்தகத்தை தொட்டால் தீண்டும் இன்பம் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. புத்தகம் எனக்கு உடனடியாக இன்பம் தரக்கூடியது. புத்தகத்தை தோழனும் பிரிச்சு பார்க்கணும். எனக்கு யாராவது மெமெண்டோன்னு கொடுத்தாங்கன்னா எனக்கு யாராலும் கொடுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு மெமெண்டோன்னு கையில ஒரு கிஃப்ட் ராப் பண்ணி கலர் பேப்பர்ல கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க சொல்றாங்க அது மாதிரி கொடுத்தா அது புக்குன்னு தெரிஞ்சதுன்னா மேடையிலேயே பிரிச்சிருவேன். அது சாமி படம் வேற எதனா இருந்ததுன்னா டைரின்னா சரி வந்து போதும் விட்டு பார்த்து வீட்டுல கொண்டு போய் பிரிப்பேன். ஆனா புக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா எனக்கு அந்த புக்கு என்ன புக்குன்னு உடனடியாக தெரிஞ்சே ஆகணும். கொடுத்த உடனே கிழிச்சு அதை பிரிச்சு பார்த்துருவேன். எனக்கு புக்குன்னா அவ்வளவு பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. புக்கு வந்து எனக்கு ஒரு போதை, மது மாதிரி எனக்கு இது ஒரு போதை, டிரான்ஸ்டேட்டுக்கு கொண்டு போகுது. ஒரு ஹை, ஒரு கிக்கு, ஒரு த்ரில்லு எனக்கு அதுல கிடைக்குதுன்னு சொல்றாங்க. விமன் எம்பவர்மெண்ட்னு சொல்ற போது என்டைட்டில்மெண்ட்ல இருந்து வருதுன்னு சொல்றாங்க. எம்பவர்மெண்ட் பின்னால வந்தது. முதல்ல ஆர் யூ என்டைட்டில்டுன்னு கேள்வி கேட்கறான். பெண்ணுக்கு சொத்துரிமைன்னு சொன்னா முதல்ல 1947 நான் சுதந்திரம் வாங்கின பீரியட்ல எந்த பெண்ணுக்கும் சொத்துரிமையே கிடையாது. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்சம் மாத்தினானுங்க. 1970 போல மாத்தினானுங்க நினைக்கிறேன். மாத்துறப்ப என்ன சொன்னானுங்கன்னா, கணவன் இல்லைன்னா, அப்பா இல்லைன்னா ஒரு பெண்ணு அந்த கணவனுடைய சொத்தை அனுபவிக்கலாம். அப்பாவோட சொத்துல அவ குடுத்தனம் நடத்தலாம். வீட்டுல அவ பேங்க் பேலன்ஸ் வச்சிருந்தா வச்சுக்கலாம். ஆனா அசையா பொருள்னு ஒரு சொத்து இருந்ததுன்னா அந்த பொருளை அவ பயன்படுத்தலாம். கார் இருந்தா ஓட்டலாம், வீடு இருந்தா குடியிருக்கலாம். ஆனா அந்த வீட்டை விற்க முடியாது. அந்த வீட்டுக்கு யாரும் தானமா இந்த வச்சுக்கோ அப்படின்னு தூக்கி கொடுக்கவும் முடியாது. விற்கிறதுக்கும் அந்த புக்குக்கு உரிமை இல்லை. அந்த வீட்டை விற்கிறதுக்கோ இல்ல அசையா பொருளை விற்கிறதுக்கோ அவளுக்கு உரிமை கிடையாது. கொடுக்கறதுக்கும் அவளுக்கு உரிமை கிடையாது. அனுபவ பாத்தியதை அப்படின்னு சொல்லுவாங்க. காரை ஓட்டிக்கோ, வீட்டுல இருந்துக்கோ, நகையை போட்டுக்கோ, ஆனா நகையை வைக்க முடியாது. புரியுதா? அந்த மாதிரி பாக்குற போது இப்படியெல்லாம் ஒரு காலகட்டத்தில் இந்தியா இருந்திருக்கிறது. அதுக்கப்புறமா லேட்லி எனக்கு தெரிஞ்சு வரேன் 1956ல அக்ரிகல்ச்சுரல் லேண்ட் இருந்ததுன்னா பெண்ணுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டான். நீங்க வீடு கட்டுற லேண்ட் இருந்தா பரவாயில்ல, அக்ரிகல்ச்சர் விவசாயம் பண்ற லேண்ட்ல பெண்ணுக்கு உரிமை கிடையாதுன்னு சொல்றானுங்க. முதல்ல உரிமையே கிடையாதுன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறமா டாக்டர் பெண்களுக்கும் பையன்களை மாறி மகளுக்கும் உரிமை இருக்குது அப்படிங்கிறது 1989ல முதல்ல தமிழ்நாட்டுல கலைஞர் ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது. பெண்ணுக்கும் அப்பாவோட சொத்துல உரிமை இருக்குது, பையனை மாதிரி பெண்ணுக்கும் சம உரிமை இருக்குதுங்கிறது முதலாக 1989ல கலைஞர் ஆட்சியில இங்க ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதுக்கப்புறம் 2005 16 வருஷம் கழிச்சு ஒன்றிய அரசு இந்த சட்டத்தை அது நிறைவேற்றுகிறது. 16 வருஷம் கழிச்சு ஒன்றிய அரசு, புரியுதா? அதுக்கு 16 வருஷம் முன்னால சீனியாரிட்டி தமிழ்நாடு இட் செட்ஸ் அன் எக்ஸாம்பிள் சேயிங் தட் விமன் ஹேவ் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி நாம கொடுத்தது. 1929ல 100 ஆண்டுகள் 95 வருஷத்துக்கு முன்னால் வச்சுக்கோங்களேன், பெரியார் சுயமரியாதை இயக்கம் கொண்டு வந்து கான்பரன்ஸ்ல ரெசல்யூஷன் பாஸ் பண்றாரு. ஆண்களை போல பெண்களுக்கும் சொத்துரிமை உண்டு. முதல்ல இந்தியால பெண்ணுக்கு சொத்துரிமை உண்டுன்னு பேசப்பட்டது திராவிட இயக்கத்தால் பெரியாரால. அது 1929ல. அது ஃப்ரூஷனுக்கு வர்றதுக்கு 60 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் 16 வருஷம் கழிச்சு ஒன்றிய அரசு அதை ஏற்றுக்கொண்டது. இந்த மாதிரி சூழல் இருக்குது. அப்ப இவங்க சொல்றாங்க சக தர்மம் அப்படின்னுட்டு எல்லாத்தையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ண பாருங்க. ஆணோ பெண்ணோ, பெரியவங்களோ சின்னவங்களோ, வீட்டுல வேலைக்காரி இருந்தா அவங்களையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணுங்கன்றாங்க. அது மாதிரி கையில எது கிடைச்சாலும் எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்ள பாருங்கள். அப்புறம் எல்லாத்துக்கும் அனுமதி கேட்கணும்னு நினைக்காதீங்க. ஆனா அட் த சேம் டைம் இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு போயிட்டே இருங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை செய்யுங்க. ஆனா வீட்டுல இருக்கிற ஆளுக்கு தகவல் சொல்லுங்க. நான் இங்க போறேன், இவரை பார்க்க போறேன், இந்த காரியத்துக்காக போறேன் அப்படின்னு தகவலை சொல்லுங்க. எப்பவுமே இந்த இமோஷனல் பிளாக்மெயில் ஒன்று பேசியிருக்கிறேன் நான்.
அது மாதிரி இமோஷனல் பிளாக்மெயில் எல்லாம் பண்ண சூசன் ஃபார்வர்டுன்னு நினைக்கிறேன். இங்க பேசுனான்னு ஞாபகம் இல்லை, பேசியிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இமோஷனல் பிளாக்மெயில்னு ஒரு டாபிக். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, நீ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணீங்கன்னா நான் தூக்க மாட்டிக்குவேன், நான் தற்கொலை பண்ணின்னு செத்து போயிடுவேன், எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும், நம்ம பரம்பரையில் நீ இந்த மாதிரி வந்துட்டியே அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் பண்ணதெல்லாம் வந்து இமோஷனல் பிளாக்மெயில். நான் சோறே சாப்பிட மாட்டேன், நான் பாட்டி கண்டு சாப்பிட போறேன், ஏன்னா இது மாதிரிலாம் சொல்றது, நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேன் அப்படிங்கிறதெல்லாம் இமோஷனல் பிளாக்மெயில். அந்த இமோஷனல் பிளாக்மெயில நீங்க பண்ணாம உங்க உரிமையை புரிஞ்சுக்கிட்டு கூட இருக்கவங்களோட ஒழுங்கா பழகுனா அதுக்கு நல்லது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி எங்க நோ சொல்லணுமோ நோ சொல்ல தெரியணும், எங்க எஸ் சொல்லணுமோ அங்க எஸ் சொல்ல தெரியணும். எஸ் சொல்ற இடத்துல நோ சொல்லாதீங்க, நோ சொல்ற இடத்துல எஸ் சொல்லாதீங்க. அது கரெக்டா அந்த வரையறை தெரிந்து கொள்ளுங்கள். ஆங்கிலத்துல இந்த தஸ் ஃபார் அண்ட் நோ ஃபர்தர்னு ஒரு ஃப்ரேஸ் உண்டு. தஸ் ஃபார்னா நீ இது வரைக்கும் என் பக்கத்துல வரலாம், நோ ஃபர்தர்னா இதுக்கு மேல பக்கத்துல வரக்கூடாது அப்படின்னு அர்த்தம். அந்த தஸ் ஃபார் கோடை நீங்க எங்க போடுறீங்க அப்படின்னு மற்றவங்களுக்கு தெரியணும், தெரியப்படுத்துறது உங்க வேலையாக இருக்கணும். அது நாங்க இப்போ இன்டிமேட் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம் பாடி லாங்குவேஜ்ல. அதாவது உங்களை சுற்றி முன்னால ஒரு 1.5 அடி, சைடில் 1.5 அடி, லெஃப்ட்ல 1.5 அடி, பின்னால 1.5 அடி, 1.5 ஒரு 3 மீட்டர், 3 அடி, 3 அடிங்கிறது 1 மீட்டர் டயான்னு சொல்லுவோம். நீங்க இருக்கிற இடத்துல 1 மீட்டர் டயா இருக்குது. அந்த 1.5 ஃபீட்டுக்குள்ள வரணும்னா 10 பேர் தான் வரக்கூடும். அது இன்டிமேட் டிஸ்டன்ஸ் பேரு. அதுல அம்மா அப்பா வருவாங்க, அண்ணன் தம்பி அக்கா தங்க வருவாங்க, சன் டாட்டர் வருவாங்க, ரொம்ப வயசானவங்க வருவாங்க, ரொம்ப சின்ன குழந்தைங்க வருவாங்க, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்டிமேட் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. இந்த 10 பேரை தாண்டி மற்றவங்க எல்லாமே 2 அடி தள்ளி 3 அடி தள்ளி தான் நிக்கணும். அது மாதிரி இந்த தஸ் ஃபார் நோ ஃபர்தர் அப்படிங்கிற ஏரியாவை உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நார்மலா தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார்னு இயேசு சொன்னார் இல்லையா? அது மாதிரி நீங்க தட்டணும், நீங்க கேட்கணும், நீங்க தேடணும், உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் கிடைக்கும்னு சொல்றாங்க. நேரம் ஆயிற்று, இங்க நிறைவு செய்கிறேன். மிச்சம் மற்ற அடுத்த நாள் பேசுகிறேன். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி சார், அருமை அருமை. எல்லாரும் கை தட்டலாம். ஒரு 3 ஆளுமைகளை பத்தி பேசிட்டீங்க. மீரா சௌந்தரராஜன், அனிதா போட்டோகிராஃபர், அப்புறம் ஜெயதி ஸ்ரீ பாலகிருஷ்ணன் போட்டோகிராஃபர். அந்த அம்மாவை பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இதுல ஜெயந்தி ஸ்ரீ பாலகிருஷ்ணன் வினைச்சி அப்படின்றது சொன்னாங்க. அந்த சொல் ரொம்ப பிடிச்சது. அது வினை அப்படின்றத வினைச்சி அப்படின்றது ஒரு ஆக்டிவ் பர்சன், ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். எவ்வளவு இதுக்கு ஆக்டிவா இருக்கிறாங்க அப்படின்றது ஒரு நல்ல சொல், நல்ல தமிழ் சொல். அத பிடிச்சது. மகிழ்ச்சி. பார்ப்போம், ஒருத்தரா பேசட்டும். சிவகுமார் சார் பேசுங்க. பிரமாதம் சார். இது இவ்வளவா பத்மா மேடம் இன்டர்வியூ எடுத்து எழுதியிருக்காங்க விட இது நீங்களே பார்த்து இன்டர்வியூ எடுத்து சொல்ற மாதிரி இருக்கு. அவ்வளவு சரளமா அப்படியே உள்வாங்கி சொல்லியிருக்கீங்க. ரொம்ப அருமை, ரொம்ப ரொம்ப. முதல்ல திலகவதி ஐடி அம்மாவை நம்ம நிறைய பார்த்திருக்கோம். ரொம்ப பெருமையா இருக்கும் அவங்களெல்லாம் பாக்குறப்பெல்லாம். இன்டர்வியூ டிவி டிபேட்லாம் பிரமாதமா பேசுவாங்க. அந்த போல்ட்னஸ் எல்லாம் அவங்களுக்கு உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கும். பெண்களுக்கு பாதிப்பு இல்லைன்றது ரொம்ப கவலையான விஷயம் தான். உண்மையிலேயே 7 மணிக்கு மேல 8 மணிக்கு மேல யாராவது பெண்கள் தனியா போனாலும் கவலையா தான் இருக்கு, யோசனையா இருக்கு. அங்க கார்ல யாருக்காவது வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நமக்கே சங்கடமா இருக்கு. 9 மணிக்கு ஹஸ்பண்ட் வர போறாங்க, வேற பெரியவங்க வர போறாங்க, இருக்காங்க. தனியா நிக்கிறீங்களா? 9 மணி ஆக்கி நம்ம கேட்கறது கூட யோசனையா இருக்கும். நம்ம போய் அப்ரோச் பண்ணி கேட்கறது கூட யோசனையா இருக்கும். பார்த்துக்கிட்டே இருப்பேன், மேல இருந்து பார்த்துட்டே இருப்பேன். திருப்பி யாரோ வந்தவொடனே பாதுகாப்பு போன பிறகு எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். அந்த அளவுக்கு பெண்களை பத்தி நம்ம அக்கறை இருக்கு, உண்மையிலேயே ஒரு அக்கறையோட இருக்கும். அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்ற பயம். சின்ன பெண், ஸ்கூல் பெண்கள், ஸ்கூல் பாய்ஸ் எல்லாம் காரணம் நின்று பேசிட்டு இருப்பாங்க. அது அவங்களை டிஸ்டர்ப் பண்ணணுமா பண்ணக்கூடாதான்னு நான் நிறைய வாட்டி யோசனை பண்ணுவேன். நான் போய் இது வார்னிங் மாதிரி சொல்லியிருப்பேன். இந்த இடத்துல இந்த நேரத்துல எல்லாம் இங்க பேசாதீங்க. ஆன்டி சோசியல்ஸ் எல்லாம் இருப்பாங்க, மிஸ்டி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க பெட்டர் கோ டு பார்க் சம்வேர் அப்படின்னு அவங்க அட்வைஸ் பண்ணிட்டு வரும்னு பேசக்கூட சொல்ல மாட்டேன். இந்த இடம் உங்களுக்கு சரியில்லை, இங்க ஆன்டி சோசியல்ஸ் வருவாங்க, குடிச்சிட்டு வருவாங்க, உங்களை பார்த்து எதனா சீண்டுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பெண்களை பாதுகாப்பு உண்மையிலேயே கம்மி தான். அது டெல்லியில ரொம்ப அதிகமா இருக்குன்றீங்க. என் பேருக்கு டெல்லிக்கு போயிட்டு காலேஜ் படிச்சுட்டு அங்க இருந்து ஹரியானா போறான் வர்றேன்.
யோசனையா இருக்கு. இருந்தாலும் தைரியம் போறாங்க வர்றாங்கன்ற அளவுக்கு அப்கோர்ஸ் அவங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு இருக்கு. அவங்க கார்ல போறாங்க வர்றாங்க, அங்க போன உடனே பிக்கப்படுறதுனால இருக்கு. இருந்தாலும் அதெல்லாம் யோசனையா இருக்கு. டெல்லி அவ்வளவு பாதுகாப்பு இல்லைன்றது ரொம்ப நாளா கேட்டு இருக்கேன். இன்னும் அப்படிதான் இருக்கான்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆமா. உம் ரொம்ப அருமை. அனிதா மேடத்தை பத்தி சொன்னீங்க. இயற்கை பெண்களுக்கு நெருக்கமாக இருக்கு. ஒரு டிப்ரெஷன்ல இருந்த மேடம் ஒரு போட்டோகிராஃபரை ஒரு டாக்குமெண்டேட் பண்ற அளவுக்கு வந்திருக்காங்கன்னா அது சிறப்பு. ஜெயந்தி ஸ்ரீ பாலகிருஷ்ணன் பத்தி சொல்லவே வேணாம். நிறைய டிபேட்ல விவாத மேடையில் பார்த்துக்கோ, டிவியில் பார்த்துக்கோ, ரொம்ப பிரமாதமா சொல்லுவாங்க. ரொம்ப பிரமாதம் சொல்லுவாங்க. பெண்கள் புலம்பாது இருக்க வேண்டும். அது எனக்கு தெரிஞ்சு அவளை ஸ்டாப்பே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அது ஒரு ஸ்டேஜ் இல்லைனாலும் ஒரு ஸ்டேஜ்ல வந்துருது. ஒரு ஸ்டேஜ் இல்லைன்னா அது எப்படியாச்சும் அது ஒரு பிறவி குணமாவே ஆயிடுச்சு நான் நினைக்கிறேன். பெண்கள் புலம்புறதுன்றது இது எல்லா பெண்களுக்குமே இருக்கிறது. என்னுடைய நாமளும் புலம்புறோம், ஒப்பனம் புலம்புறோம். அந்த பெண்கள் புலம்புறதுன்றது அவங்களுக்கு பெண்களுக்கே உரிய இயற்கையான குணம் நான் நினைக்கிறேன். ஒரு ஸ்டைல் ஒரு பீரியட் நல்லா இருப்பாங்க, அதுக்கப்புறம் லேட்டர் ஆக ஆக ரொம்ப புலம்பாருங்க. இல்ல எர்லியரா புலம்ப ஆரம்பிச்சவங்க இப்போ ஒரு ஏற்பாடு இருப்பாங்க. இது பெண்கள் புலம்பாது இருக்க வேண்டும். மலினப்பட்டு விடுவார்கள். அதை அவங்க உணர்றதே இல்லை. நம்ம மலினப்பட்டு விடுவோம். வேலைக்காரர்கிட்ட போய் நம்ம ரூல்ஸ் ரெகுலேஷன் பண்ணா நம்ம யாருன்னு நமக்கு தெரியுன்ற மாதிரி அவங்களுக்கு ப்ரூவ் பண்ண தேவையில் ரொம்ப சீப்பா ஆயிடுவாங்கன்றது ரொம்ப பிரமாதம். விளைச்சி தான் சொன்ன மாதிரி விளைச்சின்ற வார்த்தை கடைசியில ஒரு பார் சொன்னாங்க. என்ன பார் தான்? டஸ்ட் பாரா டஸ்ட் பார் கோட் எதை சொன்னீங்க சார்? பெண்ணை சொல்ல தெரியணும் 5 மீட்டருக்குள்ள அது ஏதோ பார் கோட் சொன்னீங்க. அது சொல்லி டஸ்ட் பாரா டஸ்க் பாரா இல்ல கடைசியா சொன்னீங்க. இல்ல சார், இன்டிமேட் ஜோன் பேர் அதுக்கு. இன்டிமேட் ஜோன் பேர் அது. பாடி லாங்குவேஜ் இன்டிமேட் பாடி ஜோன். லாங்குவேஜ் இன்டிமேட் ஜோன். ஓகே ஓகே. ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் நம்ம கிட்ட போறதுக்கு விட மாட்டோம்ல. ஆமா. அதுக்கு பர்சனல் ஸ்பேஸ்னு இடம் இருக்கு, பேர் இருக்குல்ல? பர்சனல் ஸ்பேஸ். இன்டிமேட்ங்கிறது 1.5 அடி, பர்சனல்ங்கிறது 3 அடி. ஓகே ஓகே ஓகே. சூப்பர் சார், ரொம்ப அருமை சார். ரொம்ப சரளமா பேசுறீங்க சார். நீங்களே எழுதி நீங்களே என்ட்ரி பண்ண மாதிரி கேட்டுருக்கீங்க. வாழ்த்துக்கள். பத்மா அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். சூப்பர் சார், வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி. நன்றி சார், நன்றி. வேலம்மாள் மேடம் பேசுறீங்களா? வணக்கம் சார். வணக்கம் சார். அவ்வளவு அழகா சார் சிவகுமார் சொன்னதை நான் வழிமொழிகிறேன். நீங்களே எழுதின மாதிரியான ஒரு ஃபீல் தான் எங்களுக்கு இருந்தது. அவ்வளோ அழகா அதை சொன்னீங்க. பத்மா உண்மையிலே நல்ல ஒரு பெண்களை தேர்ந்தெடுத்து பேச வச்சிருக்காங்க. நீங்க இன்னைக்கு பேசுன 3 பேருமே மிகப்பெரிய ஆளுமைகள் தான். ஒரு சில கருத்துக்கள் நாம் அவர்களோடு உடன்படாவிட்டா கூட மற்றபடி நீங்க சொன்ன கருத்துக்கள் எல்லாமே நீங்க ரொம்ப அவங்களே பெண்ணை பற்றி சொல்லும் போது அதை ஏற்றுக்கொள்ள வேணுங்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. எல்லா பெண்களும் அப்படி கிடையாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. நீங்க புலம்பல்னு சார் சிவகுமார் சார் கூட சொன்னாங்க, அது பிறவிக்கணும் அப்படின்னு. அப்படியெல்லாம் கிடையாது சார். எல்லாருக்கும் புலம்பல் நீங்க சொன்ன மாதிரி ஆண்களுக்கும் உண்டு, பெண்களுக்கும் இருக்குது அந்த புலம்புறது. நீங்க கொஞ்சம் வெளிப்படையா சொல்லுவீங்க, நாங்க சொல்ல மாட்டோம் அப்படிலாம். அப்படி இல்லை, எல்லா பெண்களும் புலம்புவதில்லை சார். அது கூட ஒரு வகையான மன உளைச்சல் தான். நீங்க எல்லாம் சைக்காலஜி படிச்சவங்க இங்க இருக்கிறீங்க. அது கூட அவளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு மன உளவியல் கருத்து தான். அந்த புலம்பலுக்கு காரணம் கூட எல்லா பெண்களும் புலம்புறது கிடையாது. இப்போ எல்லா வீட்லயும் வேலைக்காரி இருக்கிறா, எல்லா வீட்லயும் இது அவங்களுக்கு அவங்க ஜெயஸ்ரீ அம்மாவுக்கு ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அது யாரையாவது அவங்க பார்த்திருக்கலாம். பட் எனக்கு அது ஒட்டுமொத்தமான பெண்களை அதை சொல்றத எனக்கு கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள முடியல. மற்றபடி அவங்க ஆளுமை, அவங்களுடைய திறமை, அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. எல்லாமே பெண்கள் எனக்கு இப்ப சொல்லும் போது இந்த பெண் அதிகாரம் சொல்லும்போது அவங்க சில கருத்துக்கள் சொல்றாங்க. அந்த காலத்து பெண்கள் அவங்க ரொம்ப அமைதியா இருந்தாங்க. அதை நான் ஒத்துக்கிடவே மாட்டேயா. அதாவது வெளிப்படையாக அவங்க எதையும் சொல்லலையே தவிர அவங்களுக்குள்ள இருந்த குமுறல் அவர்களுக்கு மட்டுமே தெரியும். இந்த காலத்துல கூட நான் சொல்லுவேன் அது இல்லைன்னு. ஏன்னா இப்ப நான் என்னையே ஒரு உதாரணமா, நான் வெளியில வரேன், நான் வெளியில போய் ஒரு பதவியில இருக்கிறேன் அப்படிங்கிறதுல கூட எனக்கு நம்ம வேற மாதிரியான மகிழ்ச்சி. வீட்டுக்குள்ள என்ன தடைகள் இருந்தாலும் நான் வெளியில போய் அதை மாற்றிக்கொள்கிறேன். நான் அந்த காலத்து பெண்களுக்கு அந்த அளவுக்கு கூட கிடையாது. ஆனா அவங்க வெளியில காட்டல, அதை நான் ஒத்துக்கிறேன். வெளியில காட்டல. என்னுடைய
பாட்டி எல்லாம் வந்து அவங்க கணவர் வந்து மருத்துவர், மிலிட்ரியில மருத்துவராக இருந்தார். ஆனா அவங்க ஒரு நாள் கூட புலம்பியோ அல்லது ஏதோ இது பண்ணியோ நான் பார்த்ததில்லை தான். ஆனா அவர்கள் மனதுக்குள்ள என் பேர் அவங்களுக்கு வேலம்மாள் தான் அவங்க பேரும். அவ்வளவு குமுறல் உண்டுன்னு எனக்கு தெரியும். வந்து அது ஒரு அளவுக்கு நான் வளர்ந்த பிறகு நான் அதை புரிந்து கொண்டேன். ஆனா என்கிட்ட ரொம்ப மனம் விட்டு பேசி இருக்கிறார்கள். அதனால வயசானவங்களுக்கு அன்னைக்கு இல்லை அப்படின்லாம் இல்லை, அவங்க வெளிக்காட்டல, அதை நான் ஒத்துக்கொள்கிறேன். அந்த வகையில சில நல்ல நல்ல கருத்துக்கள், அது நீங்க சொன்னது ரொம்ப நல்ல அழகா சொன்னீங்க. பத்மா அதை ரொம்ப செறிவாக எழுதி இருக்கிறார்கள். அவங்களுக்கும் பாராட்டு, உங்களுக்கும் என்னுடைய மனதார்ந்த பாராட்டுகள், வாழ்த்துக்கள். இதன் மாதிரியான ஒரு நல்ல ஒரு நிகழ்வுகளை எல்லாம் சார் ஏற்பாடு பண்ணுவது ரொம்ப நல்லா இருந்தது. நேற்றுக்கு அந்த பேர்ட்ஸ் இதை பத்தி சொல்லும்போது நேற்றுக்கு எனக்கு அந்த குழந்தைய தான் நினைச்சுக்கிட்டே நான் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது நீங்க பேசும்போது. அவ்வளவு அழகா அந்த சின்ன குழந்தை நேற்றுக்கு எவ்வளவு அழகா ஸ்போர்ட்டிவா அதை போட்டோ எடுக்கிறது, அந்த இதெல்லாம் வந்து ரொம்ப கொஞ்சம் நான் கூட இதழியல் படிச்சதுனால லிட்டில் பிட் ஆஃப் போட்டோகிராஃபர் தான். எனக்கு இந்த மாதிரிலாம் ரொம்ப பிடிக்கும் போட்டோ எடுக்கிறது. ஆனா அப்புறம் லைஃப் சேஞ்ச் ஆயிட்டு வர மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப எங்களுக்கு வந்து நாங்களே போட்டோ கழுவுறதுக்கு கூட சொல்லி தந்திருக்கிறாங்க எங்க ஜேர்னலிசத்துல. அப்ப வந்து எல்லாம் இருட்டறைக்குள்ள போய் போட்டோ நம்மளே தானே கழுவணும், பிளாக் அண்ட் ஒயிட். வந்து இப்ப தானே கலர் எல்லாம் மிஷின் எல்லாம் வந்தது. அப்புறம் வந்து ஆக்சுவலா என்னுடைய திருமணத்துக்கு பிறகுதான் எங்க குடும்பத்துல என் திருமணத்துலதான் முத கலர் போட்டோவே எடுத்தோம். சிங்கப்பூர்ல போய் அதை கழுவிட்டு வந்தது. அந்த மாதிரியான சூழல்லாம் இருந்திருக்கு. அப்ப நாங்க பிளாக் அண்ட் ஒயிட் எல்லாம் அது மாதிரி போட்டோகிராஃபி வந்து சொல்லும் போது நேற்றுக்கு அந்த குழந்தை தான் எவ்வளவு அழகா எடுத்திருந்தாலே அப்படின்னு. அந்த இயற்கையோடு நிச்சயமா பெண்ணுக்கு வந்து நிறைய தொடர்பு உண்டு சார். இயற்கையோடு அவளுக்கு ரொம்ப தொடர்பு உண்டு. அதான் நீங்க சொன்ன மாதிரி சில வெளிக்காட்டாம இருப்பாங்க, அவ்வளவுதான். நீங்க அதுக்கு வெளி கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவளை மாதிரி சிறந்த ஒரு தொழில் முனைவோரோ அல்லது ஒரு புகைப்பட கலைஞரா வந்து மிளிருவாங்க. இப்ப நான் கூட அன்னைக்கு சமீபத்துல ஒரு கல்யாணத்துல பார்த்து ஒரு லேடி அவ்வளவு அழகா போட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. நல்ல ஃபேன் ஷர்ட் போட்டுட்டு ஜம்முன்னு வந்து எடுத்துட்டு இருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்தது அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது. அதெல்லாம் நிறைய இன்னைக்கு பெண்கள் உருவாகி கொண்டு இருக்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரி பெண் அதிகாரங்கள், சில குறைபாடுகளும் இருக்கும். குறையில்லாத மனிதன் யாரு, எல்லாருக்கும் இருக்கு அந்த குறை. அது மாதிரி இருக்கலாம். ரொம்ப அழகான ப்ரோக்ராம் சார். ராமு சார், திரும்பியும் உங்களுக்கு பாராட்டு, வாழ்த்துக்கள். நன்றி. பத்மாவுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி 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 மேடம். நீங்க முதல்ல போட்டோ கழுவுறதுக்கெல்லாம் கத்துக்கினாங்க அப்படி கத்துன்னு இருந்தேன். திருமணத்துக்கு அப்புறம்னு சொன்ன உடனே நீ கழுவுறதை விட்டீங்களான்னு நினைச்சேன். எதை கழுவுறது சார்? போட்டோகிராஃப் தான் மேடம். ஆமா, இல்ல சார். அதுக்கப்புறம் கல்லூரியில எனக்கு அதான பணி, இதழியல் வகுப்பு தானே எடுத்திருக்கிறேன். மாணவியர்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு தான் இருந்தேன். அத வந்து அது இல்ல, கழுவுறதெல்லாம் விடல. திருமணத்துக்கு பிறகு கழுவுறதே விடல சார். ரொம்ப மகிழ்ச்சி. புலம்புறதே இல்லைன்னு சொன்னீங்க, ஆனா நிறைய பேசுனீங்கன்னு நினைக்கிறேன். சொன்னது எனக்கு கொஞ்சம் இதா இருந்தனால அது கூட புலம்பல் நீங்க நினைச்சீங்கன்னா ஓகே. இல்ல சும்மா கலடா பண்ண மேடம், நீங்க ஏதோ தவறா நினைச்சீங்க. இல்ல உண்மை. ஆக்சுவலா வந்து ஒரு சில விஷயங்கள் எல்லாருக்கும் பொருந்தாது இல்லையா? நான் சொல்றது கரெக்டா மேடம்? புலம்பாதீங்கிறத அவங்க ஜெயந்தஸ்ரீ சொல்லி இருக்கிறாங்க. நான் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்திருப்பேன். பட் அவங்க ஃபண்டமெண்டல் கருத்து அவங்க சொன்னதை நான் தவறுன்னு சொல்லல சார். சொல்லல அவங்க நீங்க சொல்றது கரெக்ட், எல்லாருக்கும் பொருந்தாது, எல்லாரும் பண்றது இல்லைங்கிறதா என்னுடைய கருத்து. அதே மாதிரி அந்த காலத்து பெண்களுக்கு மனசுல வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. நோ நோ, அதையும் நான் இருக்கிறேன். அதுதான் நான் ஒரு எடுத்துக்காட்டா என்னுடைய பாட்டியை சொன்னேன். இல்ல நீங்க சொல்றது உண்மைதான். அந்த காலத்து பெண்கள் வந்து ஹாப்பியா இருந்தாங்கன்னா அதெல்லாம் சொல்ல முடியாது. பலர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து ஆனா புலம்புறதுன்றது வந்து புலம்புறது வந்து ஒரு 90% எடுத்துக்கலாம் மேடம். 10% உங்களை மாதிரி இருப்பாங்க. இல்ல புலம்புறது அவசியம் கூட அவனுக்கு தேவை சார். அது நான் புலம்புனா கூட எல்லாம் அவங்க எல்லாம் தூக்கம் வராது. புலம்பி தீர்த்தாதான் யாருன்னா சொல்லி ஒரு ஆங்கிள் சீக்கிங் அட்டென்ஷன் சொல்லுவோம் சைக்காலஜில. என்ன கவனி, நானே பாவம் அப்படிங்கிற மாதிரி சீக்கிங் அட்டென்ஷன். எல்லாம் பண்றது இல்ல, பண்றவங்க அதுக்காக. நானும் தான் அதேதான் சொல்றேன் சார். எல்லாரும் அதே மாதிரி புலம்புற ஆண்களை எனக்கு தெரியும் சார். என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு போன் பண்ணி ராத்திரி 11 மணிக்கு புலம்புற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க.
இதுக்கு என்ன சொல்றீங்க? எல்லாம் இருக்கிறாங்க. அவங்கவங்க உண்டு உண்டு நிறைய ஜென்ஸ் வந்து சார், அவங்க ஜென்ஸ் கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட புலம்புவாங்க. எங்களை மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறவங்கள்ட்ட நிறைய புலம்புவாங்க. சார் கூட எனக்கு சொல்லும் தூக்கம் வரலையான்னு கேட்பாங்க. ஐயோ அவன் ஏதோ இப்படியே சொல்லுவேன், அவன் ஏதோ புலம்புறான், அதான் கேட்டுக்கிறேன் அப்படிம்பேன். இல்ல எல்லாருக்கும் சார் சொன்ன மாதிரி அந்த சீக்கிங் அட்டென்ஷன் நமக்கு வரலையோன்னு பேசுறது 2 பகுதியிலும் இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. இல்ல அவ்வளவுதான். நீங்க சொல்றது உண்மைதான். ஒரு சிலர் ஆண்களும் புலம்புறாங்கன்றது உண்மைதான். ஆனா எல்லா ஆண்களும் புலம்புறாங்களான்றது எல்லா ஆண்களும் புலம்புறது இல்ல, எல்லா பெண்களும் புலம்புறது. அதுதான் நான் சொல்றேன். சரி. மகிழ்ச்சி. ஆனா கல்யாணி மேடம் இருக்காங்க, கேட்டு பார்க்கலாம். சார் நான் நடுவுல வர வேண்டாம்னு பார்த்தேன், நீங்க கூப்பிட்டதுனால வரேன் சார். ஆக்சுவலா 4 வரி பேசினா கூட புலம்புறதுன்னு சொல்லி டெஃபினிஷன் வச்சுக்கிறாங்க. அப்ப நாம என்ன பண்ண முடியும் இல்லையா வேலம்மாள்? நீங்க ஒரு 8 லைன் பேசுங்களேன். சார் நீங்க சொல்லி நாங்க பேசினா அப்புறம் என்ன சார் இருக்கு? நாங்களா பேசணும் சார். அங்கதானே பிரச்சனையே. நாங்க சொல்லி பேசினா நல்ல கம்மியா தான் பேசுவீங்க. இல்ல கல்யாணி மேடம். வேலம்மாள் சொன்னது கரெக்ட் தான். வேலம்மாள் நீங்க சொன்ன பாயிண்ட். மகிழ்ச்சி மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. நான் சும்மா வாக்குவாதத்துக்காக பேசணும். பேசலாம் சார், தப்பே கிடையாது. இப்படி பேசினாதான் நிறைய கருத்துக்கள் வெளியில வரும். அதாவது சில பல கருத்துக்கள் எல்லா ஆத்தர் சொல்றதுலயும் எல்லா கருத்தையும் நமக்கு உடன்பாடு, எல்லாத்துக்கும் உடன்பாடு இருக்கணும்னு அவசியம் இல்ல. அவசியம் இல்லை. இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் ஒவ்வொரு அனுபவங்கள் இருக்கு, அது மாறும். அது வந்து ஓகே, நம்ம எடுத்துட்டு போயிடலாம், அப்படியே எடுத்துட்டு போயிடலாம், அவ்வளவுதானே தவிர மற்றபடி நீங்க சொன்னது ஓகே. அடுத்து யார் பேசுது? வாங்க சார், முருகேச பாண்டி சார் பேசுங்க. வணக்கம். ரொம்ப சிறப்பா இருந்தது. ராமு சாருடைய அந்த இது இருக்குல்ல, உரை வந்து அப்படியே ஃப்ளோ வந்து அப்படியே வந்துகிட்டே இருக்கு. இந்த நீரோட மாதிரி, நல்லா தெளிந்த நீரோட மாதிரி கிளியரா வந்துகிட்டு இருக்கு. ரொம்ப ஈஸியா எனக்கு இப்பெல்லாம் ஃபாலோ பண்ண ஈஸியா இருக்கு. அது ஒண்ணு ரொம்ப சிறப்பு. அடுத்து வந்து அந்த வினைச்சின் அந்த சொல்லுது, அந்த புது சொல்லு, அதுவும் ஒரு சிறப்பு. இப்போ வந்து நான் பர்சனல் ஸ்பேஸ் மட்டும் தான் தெரியும். இப்போ அடுத்து இன்டிமேசி ஸ்பேஸ் வந்து 1.5 அடி, பர்சனல் ஸ்பேஸ் 3 அடி. அந்த 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 இது இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப இது 1.5 அடி ரேடியஸ், இது வந்து 3 அடி ரேடியஸ் இல்லையா? ஆமா ஆமா. எல்லாம் அடுத்தது ஸ்கேலோட தான் சுத்த போறாங்கன்னு நினைக்கிறேன். சார் ஒரு சிம்பிள் சார். உங்ககிட்ட கிட்ட போய் பாருங்க, 1.5 அடிக்குள்ள போய் பாருங்க, உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும். போய் பாருங்க, என்ன நடக்குதுன்னு தெரியும். அடிக்கு போய் பாருங்க, தெரியும். டிஃபரெண்ட் ஈஸியா கண்டுபிடிச்சலாம். ஒண்ணு நீங்க இன்னைக்கே செஞ்சு பாருங்க. அப்படி இந்த புலம்பல் இருக்குல்ல, நான் இப்பதான் ரீசெண்டா யாரையும் புலம்பல் கேட்டது மாதிரி எனக்கு யாவுமே இல்லை. புலம்பல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்ப ஒரு முடிவோடு தான் இருக்கீங்கன்னு எல்லாரும் ஒரு முடிவோடு தான் இருக்கிறாங்க. வேலை மேல இல்லைங்க, இந்த புலம்பெல்லாம் இப்ப புலம்பெல்லாம் என்னன்னு யோசிக்க வேண்டியது இருக்கு. இப்ப அந்த அளவுக்கு அவ்வளவா தெரியல எனக்குலாம். புலம்பல் எங்க நடக்கிறது எங்களுக்கு நேரம் இல்ல சார். இப்பெல்லாம் புலம்பவே நேரம். அதுதான், அது ஒன்று இருக்கு. எல்லாரும் வேலைக்கு போயிட்டு ஏதோ ஒரு தொழில் ஆரம்பிச்ச பிறகு அப்புறம் அடுத்து வந்து நேத்து அந்த அனன்யா பொண்ணை பத்தி இன்னைக்கு என்னுடைய ஸ்கூல்ல என்னுடைய செஷன்ல ஷேர் பண்ணேன். அந்த பொண்ணு வந்து காலையில ஒரு 3 கிலோமீட்டர் காட்டுக்குள்ள போயிட்டு திரும்பி 3 கிலோமீட்டர் வருது. ஈவினிங் அதே மாதிரி 3 கிலோமீட்டர் உள்ள போயிட்டு 3 கிலோமீட்டர் வருது. டெய்லி ஒரு 6 கிலோமீட்டர், வாரத்துல 7 நாள் பண்ணுது. அவ்வளவு நடக்குது அந்த பொண்ணு, இந்த பாப்பா அப்படின்னு சொல்லி 6th, 7th, 8th ஸ்டாண்டர்ட் சொல்ற பிள்ளைகளுக்கு சொன்னேன். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 80 கிலோமீட்டர் இதுவரை காட்டுக்குள்ள நடந்திருப்பேன். நானும் ஒரு கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ரொம்ப சிறப்பு. நன்றி சார், நன்றி. வாங்க கோபால் ரத்னம் சார் பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம் சார். வணக்கம். இந்த பெண்ணதிகாரம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு ஆளுமையினுடைய அவுட்கம் வந்து ஈகரா கேட்டுட்டு இருக்கேன். ரொம்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வித்தியாசமான ஒரு கோணத்துல இருந்து அவங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்திருக்காங்க. இப்போ சார் வந்து ஆட் இன்ஃபர்மேஷனா நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இருக்காரு. வெரி குட் இன்ஃபர்மேட்டிவ் செஷன். புலம்பல் பத்தி சொல்லும்போது, நான் ஜென்ரலா இந்த அலுவலக ரீதியாக இருக்கும்போது பெண்கள் வந்து குரூப்பா வந்து பேசிட்டு அதனுடைய அவுட்கம் வந்து வேற மாதிரி போயிருக்கிறதையும் பார்த்துருக்கேன் நிறைய விஷயங்கள்ல. அதே மாதிரி புலம்பல்னு பார்த்தோம்னா அது ஒரு இயலாமையின் வெளிப்பாடா தான் கருதுறேன் நான்.
சார் வந்து சொன்னாரு இந்த பர்சனல் டிஸ்டன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்து ஜென்ரலா இந்த பெரிய பெரிய அலுவலகங்களையோ ஈவன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் எல்லாம் பார்த்தோம்னா அந்த சேர் டேபிள்லாம் பார்த்தோம்னா 1.5 மீட்டர் வந்து டிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க அவங்களோட நின்று பேசுறதுக்கு, பொதுமக்களா இருந்தாலும் சரி அபிஷியலா இருந்தாலும் சரி. ஸோ அந்த ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணும்போது தான் அவங்க வந்து தே ஆர் ஷோயிங் தேர் இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ வந்து கரெக்டா இருக்குன்றது உளவியல் ரீதியாக டிசைன் பண்ணப்பட்ட ஒரு நிகழ்வுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நிகழ்ச்சி நல்லா இருந்தது சார். சிறப்பு, வாழ்த்துக்கள். வணக்கம் சார். தேங்க்யூ. இந்த டிஸ்டன்ஸை பத்தி கரெக்டா இன்னும் எல்லாம் தெரியணும்னா ப்ராக்சமிக்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது, கூகுள்ல போய் பாருங்க. ப்ராக்சமிட்டின்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா, பக்கத்துல இருக்குதுன்னுட்டு. ஆமா சார். ஆமா, தேங்க்யூ. ப்ராக்சமிக்ஸ் ப்ராக்சிமிட்டி, இட அண்மை. PROXCMICS போட்டீங்கன்னா இந்த 1.5 அடி டிஸ்டன்ஸ் 1 மீட்டர் டயாங்கிறது வந்து இன்டிமேட்டு, 3 அடி டயாங்கிறது பர்சனலு, அதுக்கப்புறம் 10 அடிங்கிறது சோஷியல்னு சொல்லுவோம். அப்புறம் ஜெட் கேட்டகரின்னு சொன்னீங்கன்னா 50 மீட்டர் 100 மீட்டர் அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. அதிகாரிகள், உயரதிகாரிகளுக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சிடுவாங்க. அந்த டிஸ்டன்ஸே சைக்கலாஜிக்கலா டிஸ்டன்ஸா இருக்க வச்சுட்டாங்க நம்மளன்றத புரிய வச்சிடும். அவங்க அனலைஸ் பண்றதுக்கும் நீ எதுக்கு வர அப்படின்றத அனலைஸ் பண்றதுக்கும் நம்ம எப்படி போறோம்ன்றது அந்த டிஸ்டன்ஸ் பார்த்த உடனே எல்லாமே மூடு மாறிடும். அதுக்கு தானே அது இது எல்லாமே பிளான்டு தான். மாலதி பேசியமா? ஓகே, வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம் சார். அருமையா இருந்தது சார். ஃபர்ஸ்ட் வந்து ஜெயந்தி பாலகிருஷ்ணன் அம்மா அது சொன்னாங்க இல்லையா, அது புலம்பல் வந்து எல்லாரும் புலம்புறாங்களா அப்படின்றது கேள்விதான். ஆனா அவங்க அந்த காசிப் பேசாதீங்க அப்படின்னு சொன்னாங்களா, அது வந்து ஏத்துக்கிறது தான். அது எல்லாருக்குமே உரிய கருத்து தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த அவங்களோட பாட்டி அம்மாலாம் வந்து எனி டைமும் பிஸியா இருந்தாங்க, எதனா ஒரு வேலை செஞ்சுட்டே இருந்தாங்க, அவங்க ஆக்டிவா இருந்தாங்க அப்படின்னு சொன்னது வந்து அந்த பதிவு பண்ணதுலாம் அது ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி அந்த இவங்க மீரா வந்து போட்டோகிராஃபர் அவங்க சொல்லும் போது இந்த பாத்ரூம் போறது எல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா, அது வந்து எல்லா எழுத்தாளர்களுமே அதை பதிவு பண்றாங்க சார். இப்போ நான் வந்து அம்பையோட வற்றுமேரியின் மீன்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி படிச்சேன். அதுல வந்து அவங்க ஒரு பெண் வந்து டிராவல் பண்ணும்போது டாய்லெட் இல்லைன்னா எவ்வளவு கஷ்டப்படுறா அப்படின்றத அவங்க காந்திஜி கிட்ட கேக்குற மாதிரி, பாபுஜி நீங்க வந்து சொல்றீங்க உண்மையான சுதந்திரம் பெண்களுக்கு அப்படின்னா ஒரு பெண் வந்து இரவுல எல்லா நகையும் போட்டுக்கிட்டு தனியா நடந்தாதான் சுதந்திரம் நீங்க சொல்றீங்க, ஆனா நாங்க ஒத்துக்கிறோம், அது கூட எங்களுக்கு தேவையில்லை, ஆனா எங்களுக்கு எல்லாருக்கும் வசதியா பாத்ரூமை கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்ல வந்து அவங்க ஒரு கொஸ்டின் வச்சிருப்பாங்க. அது வந்து ரொம்ப பிடிச்சது, அதை நான் இப்ப இங்க சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். அதே மாதிரி அவங்க மீரா, அனிதா எல்லாரோடதும் அவங்களோட கருத்துக்களை நீங்க உங்களோட பாயிண்ட்ல எடுத்து சேர்த்து சொன்னது ரொம்ப அருமையா இருந்ததுங்க சார். நன்றிங்க சார். அடுத்த பார்ட்டி கேட்கறதுக்கு ஆவலா இருக்கும் சார். பத்மாவும் ரொம்ப நல்லா இருக்காங்க எடுத்து எல்லாத்தையும். காந்தியை அவங்களுக்கும் வாழ்த்து. மாலதி, நீங்க காந்தி பத்தி சொன்னதுனால கூட இன்னொரு அதர் சைட் ஆஃப் காந்தி இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். 1919 மெட்ராஸ்ல தான் முதல்ல ஒரு லேடி MC தேவதாசன் பேரு எம்எல்ஏ ஆறாங்க. இந்தியாவிலேயே முதல் லேடி அவங்க தான். ரெண்டாவது வந்தது முத்துலட்சுமி ரெட்டி. பட் முதல்ல வந்தது இவங்க 1919 ஃபர்ஸ்ட் வின் இன் மெட்ராஸ் பிரசிடென்சி ஆஸ் மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் MLC அங்க போல் இருக்குது அந்த காலத்துல. அப்ப விமன் பார்ட்டிசிபேட் இன் ஏரியான்னு வர்ற போது காந்தி சொல்றாரு, யங் இந்தியால ஆர்டிகிள் எழுதுறாரு, ஐ டோன்ட் சப்போர்ட் கம்பைன் ஃபார் உமன் இன் உமன்ஸ் ரைட் டு ஓட். பெண்களுக்கு ஓட்டு உரிமை கொடுப்பதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. பெண்கள் சோசியோ எக்கனாமிக் பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட் மூவ்மெண்ட்ல வரணும், பார்ட்டிசிபேட் பண்ணணும். பெண்களுக்கு ரைட் டு ஓட்டு தேவையில்லைன்னு காந்தி சொல்லி இருக்கிறார். சரிங்க சார். ஆனா நான் ஒரு ஆசிரியரோட கருத்தை தான் சார் நான் வந்து இங்க எடுத்து சொல்ல வந்தேன். அது வந்து இன்னுமே இருக்குது. இப்பவுமே வந்து டிராவல் பண்ணோம்னா இப்பவுமே அந்த டிராவல் பண்ணும்போது இப்ப நான் ரீசெண்டா கோயம்புத்தூர் போயிட்டு ட்ரெயின்ல வந்தோம். ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட் தான். ஆனா அந்த கம்பார்ட்மெண்ட் வந்து நாங்க தெரியாம சார் வந்து பாட்னா எக்ஸ்பிரஸ்ல போட்டாரு.
அது வந்து திரிவேண்டரத்துல இருந்து வந்தது. நாங்க நடுவுல எழுதினோம், ஏறணும், எல்லாமே ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட் மாதிரியே இல்ல. அந்த டாய்லெட்டை நாங்க யூஸ் பண்ணவே முடியல. ஏன்னா டாய்லெட்டை சுத்தி எல்லாம் உக்காந்துட்டாங்க, எல்லா ஜென்ஸும் உக்காந்துட்டாங்க. சோ நாங்க அந்த அன்னைக்கு ஃபுல் டே அந்த டாய்லெட் நானும் சரி சாரும் சரி அதை யூஸ் பண்ணவே முடியல. ஏன்னா அப்படி இருந்தது. அது வந்து இன்னுமே வந்து இது நம்ம நாட்டுல இது ஒரு பெரிய பிரச்சனையா தான் இருக்குது சார். வெளியில போனா நம்ம இதெல்லாம் சகிச்சுக்க வேண்டியதுதான் இருக்குது. இல்ல அதுவுமே அவங்க காந்திய கொஸ்டின் தானே பண்ணியிருக்கிறாங்க. ஆமா, அம்பை வந்து காந்திய கொஸ்டின் தான் பண்ணியிருக்காங்க. ஆமா, கொஸ்டின் பண்ணிட்டாங்க. ஆமா, நீங்க நகை போட்டுட்டு வந்து பெருசா சொல்றீங்க. முதல்ல பெண்கள் ஒழுங்கா போறதுக்கு பாத்ரூம் கட்டுங்கன்னு தான் நம்ம கேட்டாங்க. நானும் அந்த கதையை படிச்சிருக்கிறேன், அதான் சொல்றேன். பெண்கள் பள்ளிக்கூடத்துல கழிப்பறை இல்லாம இருந்தா தான் பெண்கள் வரமாட்டாங்கிறதுக்காகவே கழிப்பறை கட்டாம சில குரூப் ஒர்க் பண்ணி இருக்குது. கட்ட விடக்கூடாதுன்னு சொல்லுது. கட்டிட்டா பொண்ணு படிச்சிருவா, படிக்க கூடாது. இல்ல ஒண்ணுமே இல்ல. ஒரு பெண் வந்து இப்ப ஆண் வந்து எங்க வேணாலும் நீங்க ஒதுங்கிருவீங்க இல்லையா? எங்க வேணாலும் ஒதுங்கிருவீங்க. ஒரு பெண்ணுக்கு தாழவே முடியல, ஒரு இடத்துல ஒதுங்கினா அதுக்கு எவ்வளவு கிண்டல் கேலி. அதுக்காகத்தான் பெண்ணுக்குரிய சில விடயங்கள் இதெல்லாம். ஒரு பெரியவங்களா இருந்தா கூட தாங்க முடியாம நான் பார்த்திருக்கேன். இந்த நீங்க கிராமங்கள்ல கொஞ்சம் கவலைப்படாம அந்த லேடிஸ் கூட ஒதுங்கி நின்றுவாங்க மரத்துக்கிட்டே. அவங்க நான் எங்களை மாதிரி பணிபுரியறவங்களை எல்லாம் நினைச்சு பாருங்களேன். ரொம்ப கஷ்டம், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அப்ப அடக்கி வைக்கிறதுனாலதான் நிறைய பேருக்கு யூரினரி இன்றைக்கும் அந்த சூழல் இருக்கு சார். அதுதான் சொல்றேன், அந்த சூழல் இருக்கு. பல இடங்கள்ல வெளியில போனா ஒரு நல்ல கழிவறை இல்லைன்றது பெரிய வருத்தத்துக்கு. 5 ரூபாய் வாங்குறாங்க கூட அது சுத்தமா வைக்க மாட்டாங்க. இல்ல, சுத்தமே கிடையாது. கேட்டா நாங்க நல்லா பண்ணணுங்க. அதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாதுப்பா. சும்மா பொதுவுல பதிவு பண்றேன். இந்த இந்தியன் ஆயில்ல பெட்ரோல் போடுறீங்க. பெட்ரோல் போடுறதுல அவன் 1 ரூபாயில 1 காசோ 2 காசோ எனக்கு தெரியாது, டாய்லெட் மெயின்டெனன்ஸுக்கு அவனுக்கு கொடுக்குறானுங்க. ஆமா. ஒவ்வொரு பெட்ரோல் பங்கும் ஒழுங்கா ஒரு டாய்லெட் கொடுக்கணும். நீங்க பெட்ரோல் போட்டாலும் போடாட்டியும் பயன்படுத்தணும். ஆமா ரூல். பட் ஒரு பங்கு கூட கிடையாது. பெங்களூர் ஹைவேஸ்ல நான் பயன்படுத்தி கொஞ்சம் லாங் ஹைவேஸ் எல்லாம் போற இடத்துல இருக்கு சார். ஹைவேஸ்ல நாங்க யூஸ் பண்ணிருக்கோம். கம்பல்சரி பண்ணிட்டான். எல்லா ஹைவேஸ்லயும் பெட்ரோல் இதுல வச்சிருக்கான். லோக்கல்ல தான் கொஞ்சம் இருக்கிறது இல்ல. நான் பெங்களூர் போற தென்கனி கோட்டை போறதுக்காக நான் பஸ்ஸுக்கு தேடினேன். நம்ம பாலாஜி பங்க் இருக்கு, ஆம்னி பஸ்ஸுக்கு வெளியில டாய்லெட் இல்லன்ட்டானுங்க. அது சின்ன இடத்துல, சில இடத்துல சின்ன இடத்துல அவ்வளவு பெருசு 100 மீட்டருக்கு மேல ரொம்ப சரியா இருக்கணுமே சார். எப்படி சார் அவன் பாலாஜி எல்லாம் பெருசு தானே? அவ்வளவு பெருசு ஒழுங்கா இல்லை சொல்லிட்டான். உள்ள போய் அதுவும் டர்ட்டியா தான் இருந்தது. நாராயணமூர்த்தி சார் எதனா பேசுறீங்களா? கல்யாணி மேடம் 2 பேரும் லேட்டா வந்தீங்க, ஏதாச்சும் பேசுறீங்களா? ஒன்னும் பேச முடியாது சார், கேட்டுட்டு பேசுறேன். நானு லேட்டா வந்து முடிச்சுட்டு தான் வந்தேன். நானு சார் முடிச்சதுக்கு அப்புறம் வந்தேன். என்ன வழக்கம் போல அவர் நல்லா தான் பேசியிருப்பாரு. அது நான் அந்த புத்தகம் படிச்சுட்டேன் நானு. ஜெயந்தி ஸ்ரீ பாலகிருஷ்ணன் அவங்களோட பேட்டி தான் பேசினாரு இன்னைக்கு சார். அதை நீங்க எதிர்க்கவே கேட்டுட்டீங்க சார். ஆமா, நேரே கேட்டிருக்கேன். அவங்க ரொம்ப சரளமா பேசினாங்க. அவங்க வந்து எந்த கேள்விக்கும் ஒரு ஒரு செகண்ட் கூட யோஜனை பண்ணல. நான் அதை வேணா சொல்லலாம். அதே மாதிரி அந்த பேட்டிலேயே வந்து அவங்களுடைய பேட்டி தான் பிரமாதம். நான் ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் கையில புக் இருக்கு, ஒரு செகண்ட் இருங்க, நான் நோட் பண்ணி வச்சேன். ஆக்சுவலா அவங்க ரொம்ப ஆழமா பேசினாங்க. நான் அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, ஒன்னே ஒன்று சொல்றேன். அதாவது ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க, புத்தக வாசிப்பின் அவசியம் குறித்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டாங்க. அதுக்கு அவங்க சொன்னது, மூச்சு விடுவதின் அவசியம் குறித்து கேட்டால் எப்படி இருக்கும்? மூச்சு விடும் வரை மூச்சு விடுவதே நமக்கு தெரியாது. சில சமயம் பெருமூச்சு கூட வரும். புத்தகங்களை என்னிடமிருந்து பிரித்தால் எனக்கு மூச்சு திணறல் ஏற்படும். எனக்கு ரொம்ப பிடிச்ச நல்லா இருந்தது. அதே மாதிரி அவங்க வந்து இந்த எம்பவரிங் பத்தி சொல்லும் போது, we don't want empowered women, we need empowering women அப்படின்னாங்க. அது ரொம்ப ஒரு அற்புதமான
வார்த்தை இது. அதான் அவங்க சொல்றாங்க, ஐ எம் நாட் an empowered woman, I am an entitled woman. ஒரு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறாங்க பெண் அவங்க. அதாவது என்னுடைய வார்த்தைகளாலோ சொல்லாலோ செயலாலோ புரிதலாலோ புன்னகையாலோ இன்னொரு பெண்ணின் மனதிற்கு அமைதி கொடுக்க முடியுமே, ஆனால் இதுதான் மிகப்பெரிய எம்பவர்மெண்ட். அழகா சொல்லியிருக்காங்க, உண்மையான அதே மாதிரி அவங்க இன்னொரு விஷயம் கல்வியை பத்தி சொல்லும்போது சொன்னது பிடிச்சது, இட் இஸ் நாட் ஓன்லி லேர்னிங், இட் இஸ் அபவுட் அன்லேர்னிங் ஆல்சோ விச் யூ ஹவ் ராங்லி லேர்ன்ட். எனக்கு ரொம்ப பிடிச்ச வாசகம். இட் இஸ் நாட் ஓன்லி லேர்னிங், இட் இஸ் அபவுட் அன்லேர்னிங் விச் யூ ஹவ் ராங்லி லேர்ன்ட். அதாவது நோ இல்லை இல்லை என்று சொல்ல தெரிய வேண்டும், கத்தி கூப்பாடு போட்டு சொல்ல தேவையில்லை, அமைதியாக அழுத்தமாக சொன்னாலே போதும். அதுதானே அவங்க செய்வாங்க. அவங்களோட டாக் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியா அழகா பேசுவாங்க. இல்ல சார், அடக்கம்ங்கிறது எப்படின்னா அவங்க கிட்டத்தட்ட நான் எண்ணின வரைக்கும் 200 ஷீல்டு வச்சிருக்காங்க சார் அவங்க வீட்டுல. இது இல்லாம நிறைய இருக்கு. நான் கேட்டேன், நான் எண்ணின வரைக்கும் 225 இருந்துன்னு, அதெல்லாம் ஏன் சார் என்றீங்க நீங்க? இடம் எல்லாம் வச்சிருக்கேன் நானு, வேற ஒண்ணும் இல்ல. அதாவது அவங்க அதெல்லாம் ஒரு பொருட்டாவே மதிக்கல. அவங்க வாங்கியாச்சு, வீட்டுல தூக்கி போட முடியல, அதனால அடுக்கி வச்சிருக்கேன், அவ்வளவுதான். எனக்கு இதெல்லாம் என்னன்னே தெரியாது. அதாவது அவங்க சொன்னது இந்த புலம்பல் பத்தி சொன்னீங்கல்ல, அவங்க சொன்ன வாசகம் கரெக்டா என்ன சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். when I start complaining, எனக்கு என் மேல மரியாதை இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னாங்க. நான் புலம்புறேன் அப்படின்னாவே என் மேலேயே எனக்கு மரியாதை இல்லை, அப்பதான் நான் புலம்புவேன். நம்ம மேல நமக்கு மரியாதை இருந்தா புலம்பலுங்கிற ஒரு தன்மையே வராது அப்படின்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. மற்றவர்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் போனாலும் புறம் பேசுவோம். ஆக என் மீது மரியாதை இல்லாதனாலும் புலம்புவேன், மற்றவர் மீது நம்பிக்கை இல்லாதனாலும் புலம்புவேன் அப்படின்னு இந்த இரண்டையும் செய்யாத பெண்கள் வெற்றி அடைந்த பெண்கள் தாங்கிறாங்க. யோசிக்க வேண்டிய விஷயம் அது. கேட்கிறேன் சார், அப்புறம் கேட்டுட்டு நான் இதை பதிவு பண்ணணும்னு நினைச்சிட்டு தான் வந்தேன். ஆக்சுவலா நான் ரசிச்சதை பதிவு பண்ணணும் அப்படின்னு. அவர் என்ன பேசுறேன்னு தெரியல, வீட்டுல கெஸ்ட் இருந்ததுனால ஐ குட் நாட் லாக் இன் ஏர்லி, வேற ஒண்ணும் இல்ல. அருமை சார். என்ன சார் கவர் பண்ணிட்டேன் நான். அப்படியா? குட் குட் குட். பண்ணாம இருக்க மாட்டீங்க நீங்க. பண்ணாம இருந்தாதான் சார் ஆச்சரியம். சரி சார், நன்றி. நன்றி சார். ஓரிரு வார்த்தைகள் சார். இந்த புக் இப்பதான் நேத்துதான் வீடு இறங்கி இருக்கு சார், அத வாசிச்சுட்டு சொல்றேன். ராமு சார் கலக்கி இருப்பாரு. தேங்க்யூ சார். திலகவதி சொன்ன மாதிரி சார், திலகவதி சொல்றாங்க, கூட்டமா பார்த்தாலே பயம் வந்து, பெண்கள் கூட்டமாக இருந்தாலே, எக்ஸப்ட் டெம்பிள் அண்ட் இது வேற ஏதோ சில எடுத்து கூட்டம் சேர்ந்து பேசினாலே ஏதோ ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ண போறாங்க, இல்ல ஒரு பிரச்சனை உண்டு பண்ண போறாங்க. அது அருமையான வார்த்தை. இந்த பெண்ணுக்கு இந்த நேரத்தில் என்ன வேலை, இந்த நேரத்தில் இந்த பெண்ணுக்கு என்ன வேலை பண்ண வேண்டியது ஒரு நல்ல ஒரு ஜெயந்தி ஸ்ரீ மேடம் கிட்ட நம்ம கூப்பிட்டப்ப, நம்ம இங்க பேசுறதுக்கு அழைச்சப்ப நான் உங்களுக்கு அந்த போஸ்ட் போட்டு அனுப்பினேன். அது கீழே ஒரு போஸ்ட்ல அவங்களோட பார்த்தேன், ரைட்டர், பேச்சாளர் வரிசையா போட்டிருந்தது, எழுத்தாளர் வரிசையா போட்டிருந்தது. நான் அதே மாதிரி போட்டு அனுப்பிச்ச உடனே அவங்க ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சாங்க, தயவு செய்து எனக்கு இதெல்லாம் எடுத்துட்டு நான் ஒரு ஆசிரியர்ன்றதை மட்டும் போடுங்க, இதை பார்க்கும் போது என் உள்ளம் கூசுகிறதுன்னாங்க. எனக்கு இன்னைக்கும் மறக்க முடியாது. ஆணி அடிச்சா மாதிரி அவங்க சொன்ன வார்த்தை, ரொம்ப அழகா சொன்ன வார்த்தை எனக்கு இன்னைக்கும் மறக்க முடியல. எல்லாத்தையும் எடுத்துருங்க அப்படின்ட்டாங்க. என்னை ஆசிரியர் என்று குறைத்தால எனக்கு போதும், வேற எதுவுமே வேண்டாம் அப்படின்னு. அந்த மாதிரி அது அந்த அந்த மதிப்பு எவ்வளவு பெரிய உயரத்துல இருக்கிறாங்கன்றது ஒரு பக்கம். அது சொல்றாங்கல்ல, அது ரொம்ப ஒரு ஆசிரியர்னு போட்டா போதும், அது நமக்கு அவங்க மேல இருக்கிற மதிப்பை இன்னும் கொஞ்சம் உயர்த்துச்சு. அருமை அருமை. நல்ல மாதிரி நான் ஒண்ணு சொல்றேன், ஹிப்னாட்டிக் சர்க்கிள்ல ரொம்ப ஈஸியா என்னை எல்லாரும் ராமுன்னு கூப்பிடுவாங்க. சின்னது பெருசு காலேஜ் பசங்க எல்லாரும் ராமுன்னு கூப்பிடுவாங்க. யாரும் ராமு சார் மிஸ்டர் கிடையாது. இந்த குரூப்ல தான் ராமு சார் சொல்லுகிறாங்க. எல்லாரும் ராமுன்னு கூப்பிடுவாங்க. நான் ராமு கூப்பிடுன்னு சொல்றது வேற, போடாத வெறும் ராமுன்னு கூப்பிடு,
வேற சார், ஒண்ணும் சொல்லாத. அதாவது ஏற்கனவே வில்லங்க சார், we want to give respect சார், அதான் வேற ஒண்ணும் இல்ல. That's how I want to be identified. சிவகனி பேசிட்டாங்களா? சிவகனி இப்பதான் வந்தாங்க உள்ளார. வாங்க சிவகனி. சரி சார், நான் கிளம்புறேன். ஓகே தேங்க்யூ சார். தேங்க்யூ. சொல்றதா சொல்லிட்டு போயிடுங்க. இல்ல ஏதாவது சொல்லிட போறேன், விட்டுருங்க. சிவக்கனி எதுவும் சொல்றீங்களா? வாங்க சிவகனி, வாங்க. வணக்கம். வணக்கம் சார். சார் ரொம்ப நல்லா பேசுனீங்க சார். ம். எங்களுக்குள்ள இருக்கிற பவரை மேடம் எழுதுனதெல்லாம் வந்து புட்டு புட்டு வச்சிட்டீங்க. நல்ல ஒரு மோட்டிவேஷனல் டாக்கா இருந்தது சார். தேங்க்யூ சோ மச் சார். Thank you. ஒண்ணே ஒண்ணு சொல்றேன் சார். சோஷியல் இந்த ஜெயின் வந்து ஒரு ஸ்பீச் கேட்டேன் சார். யாருங்க தப்பா நினைக்காதீங்க. அமெரிக்கன் வாழ் பிள்ளைகளை பத்தி இங்க இருக்கிற ஃபேமிலி அப்பா அம்மாக்கள் சொல்லும் போது எப்படி அர்த்தம்? இட்ஸ் எ சோஷியல் ப்ரெஸ்டேஜ். இங்க இருக்கிற அப்பா அம்மாக்களுக்கு தன் பிள்ளைகள் அமெரிக்காவில் இருந்து சோஷியல் ப்ரெஸ்டேஜ் ஃபார் ஹியர், பட் பர்சனல் ட்ராஜடி அவங்களுக்கு அப்படின்னு முடிக்கிறாங்க. அதாவது அங்க இருக்கிறது எல்லாருக்கும் ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா பர்சனலி அவங்க ஒரு ட்ராஜடியா ஃபீல் பண்றாங்க. அதான் அந்த பிள்ளைகள் உணரணும் அப்படின்னு இப்ப இல்ல, சம்டைம் பேக், மேபி ஒரு 5 or 6 years பேக் வச்சுட்டாங்க. காமன் ஆயிடுச்சு. இப்ப எல்லாம் இந்த ஒரு வார்த்தை சோஷியல் ப்ரெஸ்டேஜ் அண்ட் பர்சனல் ட்ராஜடின்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. ஹெல்ப்லெஸ்ஸா போய் அங்க குழந்தை பேரம்பேத்தி பாக்குறது மட்டுமே வேலைங்கிற மாதிரி சிலர் மாட்டிக்கிறாங்க, பலர் மாட்டிக்கிறாங்க. நன்றி. அருமை. ஒரு அருமையான உரை. இன்றைக்கு பல விவாதங்கள், பல கருத்து மாற்றங்கள், கருத்து பரிமாற்றங்கள். உண்மை. நாம வந்து பெண்களை பற்றி பேசும்போது இந்த புத்தகத்துல எழுதியிருக்கிறத விட நாமளும் பார்க்கிறோம் என்னெல்லாம் நடக்குது, எப்படி ஒரு ஆளுமைன்றவங்க எப்படி இருக்கிறாங்க, அதே வீட்டுலன்றவங்க எப்படி இருக்காங்க. ஆபீஸ்ல இருக்கிறது ஒண்ணு, வீட்டுல இருக்கிறது ஒண்ணு. ஸோ ஒவ்வொரு விஷயத்திலையும் மாறுபாடுகள் இருக்குது. இது எல்லாத்திலையும் ஹேண்டில் பண்ணணும், ஒரு எந்த விதத்துல கையாளணும் அப்படின்றது அவங்க எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய செய்தி தான். காலங்கள் மாற மாற ஒவ்வொருத்தரோட தன்மையும் மாறும். அந்த தன்மையை நம்ம எப்படி கையாள போறோம்ன்றதும் நமக்கு ஒரு செய்தியா இருக்குது. பார்ப்போம். மகிழ்ச்சி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி சார். வணக்கம். தேங்க்யூ வெரி மச். நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ.